அசேஷசிதத்வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாணநிதையே விஷ்ணவே நமக. சுவாமி பகவத் ராமானுஜர் தம்முடைய வேதார்த்த சங்கிரகத்திலே இந்த ஸ்லோகத்தை பகவத் தியானமாக எடுத்துள்ளார். அசேஷ சிததித்வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாணநிதையே விஷ்ணவே நமகான்னு இருக்கார். இப்படி அர்த்தம் என்னவென்றால், சித் என்ன அச்சித் என்ன இரண்டோடும் கூடி விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றால், அவற்றை விட்டு பிரியாதவனாய் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மம் அந்த விஷயத்தாலே குறிக்கப்படுகிறான். அதாவது பகவான் சேஷசாயியாகவும் நிர்மலமான அனந்த கல்யாண குணங்கள் இருப்பிடமாகவும் உள்ளார். அவரே விஷ்ணு என்று கருதப்படுகிறார். அவரே ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார். இப்படிப்பட்ட பகவானை வணங்குகிறேன். அசேஷ சிததித்வஸ்து சேஷினே, சித்தி என்ன அச்சித் என்ன இரண்டும் விசிஷ்டமாயிருக்கக்கூடிய பிரம்மம். சேஷசாயினே, சேஷசாயினா பரியங்காசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷ பரிங்கத்திலே படுத்துக் கொண்டிருப்பவனே. நிர்மலானந்த கல்யாணநிதையே, நிர்மலமான எந்த விதமான குற்றமில்லாத அனந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே. அப்படிப்பட்டவர் யார்? விஷ்ணுவே நமகா. அப்படிப்பட்ட விஷ்ணு, அந்த விஷ்ணுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவை இரண்டையும் விசிஷ்டமாக கொண்ட பிரம்மம், அந்த பிரம்மம் இப்படித்தான் இருக்குதுன்னு தெளிவா தெரிகிறது. அப்ப பிரம்மத்துக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும், சைத்தன்யம் அற்ற, சைத்தன்யம்னா ஞானம் அறிவு, சைத்தன்யம் அற்றதாக இருக்கக்கூடிய அச்சித்தும் இரண்டுமே பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கு, விட்டு பிரியாம தன்மையாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தத்துவங்கள் மூணுன்னு தெரியாது. சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, மூன்று சத்தம் தெரியாது. அப்ப அடிப்படையில் தான் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த அச்சித்தத்துவத்தையும் சித்தத்துவத்தையும் பகவானாலே ஆளுகைக்கு உட்பட்டிருக்கக்கூடியது. அவனுடைய ஆளுகைக்கு, அவனுடைய நியமன சாமர்த்தியத்தாலே இது ஆள்கிறதுன்னு தெரிவிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஆளுகைக்கு உட்பட்டிருக்கு சுவாமி. சேஷமா இல்லாம இருக்கா? சேஷமாவும் இருக்கு பகவான் சுவாமி. அவைகள் எல்லாம், அவைகள் என்ன, நாம் என்ன, நாம் என்ன ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய சித்து, இவெல்லாம் என்ன பகவானுக்கு சுவாமி, நாம் தாசபூதர்கள். அப்படின்னா பிரம்மத்துக்கு சரீரமாகவும் பிரகாரமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு தெரிகிறார். ஆக சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன இவற்றோடு கூடியதாய், அவற்றுக்கு தான் நியமிப்பவனாய், அவற்றுடைய விருப்பத்தை நிலையேற்றுபவனாய், அவற்றுக்கு தாரகமாய் இருப்பவனே பகவான் தெரிவிக்கிறார். இதத்தான் ஆழ்வார் தெரிவித்தார். உடல் மிசை உயிரென கலந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரணி. நாம் என்கிற ஜீவாத்மாவில் எப்படி இது சரீரமாக இருக்கோ, அதே போல சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன அனைத்துமே பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு. இந்த சரீரம் நம் ஜீவாத்மாவுக்கு, ஜீவாத்மா நாம் தான் சரீரமா இருக்கணும். அதே போல இந்த சரீரமாகட்டும், இந்த ஆத்மாவாகட்டும் பகவானுக்கு சரீரமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். என்ன சரீரம்னா என்ன? நேற்று காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். சரீரம்னா என்ன சுவாமி ராமானுஜர் தெரிவித்தாரணும். யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே தாரயித்தும் நியந்துஞ்ச சக்கியம் தத் தஸ்ய சரீரம். யஸ்ய சேதனஸ்ய, எந்த ஒரு சேதனானது, அதாவது அறிவுள்ளவனுக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அறிவுள்ளவனுக்கு ஒரு திரவியம், அதாவது
உபாதானமாக இருக்கக்கூடியது முழுவதுமாக அந்த சேதனின் பிரயோஜனத்துக்காகவே தாங்குவதாக இருக்கணும், நியமனம் செய்யப்படுவதாக இருக்கணும், யோக்கியத்தை உள்ளதாக இருந்து கொண்டு நடந்தால் அந்த திரவியம் அந்த சேதனனுக்கு சரீரம் என்பது. நமக்கு இது சரீரம் தானே. இப்ப சரீரம்னா என்ன இதுக்கு தெரியும்? இந்த சேதனன் பொருட்டே இந்த சரீரம் இருக்கணும். என் பொருட்டு என்னன்னா இந்த ஜீவாத்மாவை குறிக்கிறது. என் பொருட்டே இந்த சரீரம் இருக்கணும். நான் நியமிக்கக்கூடியபடி இந்த சரீரம் நடக்கணும். என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அந்த திரவியத்துக்கு சரீரம்னு பேரு. திரவியத்துக்கு சரீரம்னு பேரு. இப்ப ஜீவாத்மா அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம். அதே போல நம்முடைய சரீரமும் பகவானுக்கு சரீரம். அப்படின்னு நம்ம அவரால் தாங்கப்படுவதாக இருக்கணும், அவரால் நியமிக்கப்படுவதாக இருக்கணும். அப்படிப்பட்டு இருந்தாதான் இத சரீரத்தின் லட்சணம். இதற்கு மேல எத்தனையோ லட்சணங்கள் உண்டு. நேற்றுக்கு நம்ம சரீரத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம். இப்ப நம்ம தீந்திரமதி தீபிகால பிரகிருதி என்கிற ஒரு 4வது அவதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அடி அதை சொல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு சட்டுன்னு புரியாது. 4வது அவதாரத்தை பார்க்கிறோம். அந்த 4வது அவதாரத்திலே என்ன தெரியுது? அதுல சரீரம் இந்த பிரகிருதியுடைய சம்பந்தம் படுத்தது தானே. அந்த சரீரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரீரம் பகவானுக்கு நாம் அத்தனை பேரும் சரீரம் தெரியுது. அப்ப இந்த சரீரத்தோட லட்சணம் என்ன? நாம் அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம். அவருக்காகவே அவராலேயே தாங்கப்பட்டு அவராலேயே நியமிக்கப்படுவதா இருந்தா அதுக்கு சரீரம்னு பேர். சரி, இப்ப இந்த யதீந்திரமத தீபிகா என்பது யார்? இது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய எது இந்த சரீரமா? இந்த கண்டனை பார்க்க போறது. கண் பார்க்கறது ஆத்மாதான் புரிஞ்சுக்கிறது. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு இது கருவியா இருக்கு, கண் தானே. அப்ப இதெல்லாம் சரீரம் தானே, அதான் தெரிகிறார். அப்படிப்பட்ட சரீரத்துடைய தன்மை நன்னா தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த யதீந்திரமதி தீபிகா என்றது ஆச்சரியமான நூலை அனுகிரகித்தார் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியார். இப்ப இது நம்ம பிரகிருத்தியை பத்தி அதிகரணம் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 10 அவதாரங்கள். அதிலே 3 அவதாரங்கள் பிரமாணத்துக்கு, ஏனைய 7 அவதாரங்கள் பிரமேயத்துக்கு. 10 அவதாரங்களே 3 அவதாரங்கள். என்னென்ன அவதாரங்கள்? பிரத்யக்ஷ பிரமாணம், சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம்னு 3 பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு 7 அவதாரங்கள். என்னென்ன 7 அவதாரங்கள்? அந்த 7 அவதாரங்களே இது பிரமேயத்தை பற்றி சொல்றது. அந்த பிரமேயத்தை 2ஆ பிரிச்சோம். பிரிச்ச உடனே திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரிச்சோம். அதுல திரவியத்திலே 6 உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவதாரம். திரவியத்திலே 6, ஒவ்வொன்றும் ஒவ்வொருதான். அதுல பிரகிருதி என்பது முதல். அந்த பிரகிருதி என்ற முதல் அவதாரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில அவதாரம் என்ன? அத்ரவியம்னு வந்துடும். கடைசி அவதாரம் அத்ரவியம் வந்துருது. அந்த பிரகிருதி எப்படி இருந்தது? நேற்றுக்கு நிறைய பார்த்தோம். 24 தத்துவங்களோடு கூடியதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த 24 படைத்து அதற்கு மேற்கொண்டுதான் பகவான் அண்டகடாகத்தையே படைக்க போறான். இனி நம்ம நேத்தி பார்த்ததெல்லாம் முடிஞ்சாச்சு. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? அண்டகடாகங்கள் படைப்பதற்கு முன்னாடி 24 தத்துவங்கள் எப்படி படைக்கிறான், அந்த 24 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத நேத்திக்கு பார்த்தோம். இப்ப 24 தத்துவங்கள் படைத்தாகிவிட்டது. அதற்கு மேற்கொண்டு பஞ்சபூதங்கள் என்ன, அந்த பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணுவது. திரிவிக்கரணம், சாத்விக்கரணம், பஞ்சீகரணம் 3 பார்த்தோம். 3 திரிவிக்கரணம்னா 3, தீ, நீர், அதே போல ஆகாசம். அதே பஞ்சீகரணம்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ்வாயு, ஆகாசம். இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பிறகுதான் அதை வைத்துக் கொண்டுதான் அண்டகடாகமே பண்ண போறார். இப்ப அந்த அண்டகடாகம் பண்ண போனோம். அப்ப இந்த 24 வைத்துக் கொண்டுதான் அண்டகடம் உருவாக்குறார். அது நாம் எல்லா அண்டகடம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சரீரத்தை கொடுக்கிறார். ஜீவாத்மா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு. அந்த சரீரத்தை கொடுக்கணுமோனோ, பிறவி கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமோ. அதற்கு நடுவுல பஞ்சபூதங்களை வைத்துக் கொண்டு சரீரத்தை எப்படி பண்றார் என்பதை நம்ம சரீரம்னா என்ன அதே நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். சரி, இன்னைக்கு காலத்தால பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப சரீரம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதற்கு மேல இனிமே சரீரத்தை கொடுக்குறோமோனோ, நமக்கெல்லாம் சரீரத்தை கொடுத்து இந்த அண்டகடாகத்தை கொண்டு வந்து வைக்கணும். நாமன்னா என்ன? பிரம்மா என்ன, சிவன் என்ன, இந்திரன் என்ன,
வருணன் என்ன, குபேரன் என்ன, இவாளுக்கெல்லாம் சரீரத்தை உருவாக்கி இவாளுக்கு அது மட்டும் இல்ல, திரியக்கு, ஸ்தாவரம், ஜங்கமம், மனுஷம் முதலான எல்லாம் தனித்தனியா உருவாக்கி இத்தனை படைப்புகளையும் பண்ணணும். அந்த படைப்புகளை பண்ணுவதற்கு முன்னாடி அண்டகடாகத்தை சிருஷ்டிக்கணும். அப்ப அண்டகடாகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சீகரணம். பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அண்டகடாகம். அண்டகடாகம் ஆயிரத்தனா இப்ப என்ன பண்றது? பிரம்மா என்ன, சிவன் என்ன, வருணன் என்ன, வாயு என்ன, இந்திரன் என்ன, குபேரன் என்ன, இவாளெல்லாம் சிருஷ்டித்தாச்சு. சிருஷ்டித்து நம்மளையும் சிருஷ்டிக்கணும். மனுஷ, திரியக்கு, ஸ்தாவரங்கள் இதெல்லாம் சிருஷ்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் அண்டகடாகத்துக்கு முன்பு உள்ளவை எல்லாம் என்ன பேருதுன்னா அந்த சிருஷ்டிக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. வெஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு உண்டு. சமஷ்டினா எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணுமோனோ, அதாவது இந்த ஜீவராசிகளை கொண்டு வந்து வைப்பதற்குண்டான இடம் என்ன, அந்த ஜீவராசிகள் நன்காக ஆனந்தமாக வாழ்வதற்குண்டான சௌகரியங்கள் என்ன, அதெல்லாம் பண்ணி கொடுத்தாதான் மேற்கொண்டு ஜீவராசிகளை சிருஷ்டிக்க முடியும். ஜீவராசிகளை சிருஷ்டிக்கிறது ஆத்மா சிருஷ்டிக்கிறது அர்த்தம் இல்ல. அந்த ஜீவராசிகளுக்கு சரீரத்தை கொடுப்பது, இந்திரியங்களை கொடுப்பது. பிரம்மா என்ன, சிவன் என்ன, அதே போல இருக்க வருணன், வாயு தேவன் இவாளுக்கெல்லாம் கொடுக்கறது. அதான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அப்ப இதுல ரெண்டு சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. வெஷ்டின்னா என்னன்னா பிரம்மா பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி சில படைப்பு காரியங்களா இருக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் வெஷ்டின்னு பேரு, வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அப்படின்னா மூலமான சிருஷ்டி ஒண்ணு, அதற்கு பிறகு தனித்தனியா பிரித்து இருக்கக்கூடிய சிருஷ்டி மற்றொன்று. மூலமான சிருஷ்டி தான் பஞ்சீகரணம் பண்றது, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம். அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ணி அண்டகடாகத்தை பண்ணும் அளவிற்கு எது, அதுக்கு தான் வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். அதுக்கப்புறம் தனித்தனியா பிரிந்து சிருஷ்டி பண்ணணும். இந்த உலகத்தை எல்லாம் பகவான் படைக்கிறார், ஆரம்பிக்கிறார் இல்லையா. இந்த உலகத்தை பகவான் படைக்கிறாரா, பிரம்மா படைக்கிறாரா? சிருஷ்டிப்பது பகவானா பிரம்மானா? பிரம்மா தான் படைக்கிறாருன்னா பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லா காரியம் பண்றார். பிரம்மா தான் முன்னாடி நிக்க வைப்பார், அவனுக்கு அந்தர்யாமை இருந்து கூட தெரியல. அப்ப பிரம்மாவுக்கு அந்தராத்மாவாக தான் இருந்து கொண்டு பகவான் தூண்டி படைக்கிறான்றதுதான் சரியான வாக்கியம். அதான் சரியானது. ஏன்னா பிரம்மா படைக்கும் தொழில், விஷ்ணு காக்கும் தொழில், சிவன் அழுக்கும் தொழில் சொல்றோமோ, இந்த மூணையும் பகவான் தான் பண்ணணும். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி வேதம். பகவானே மூன்று தொழில்களையும் பண்றான். அப்ப அவெல்லாம் சொல்லிக்கிறா சுவாமி, படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழுக்கும் தொழில் சொல்லுகிற அவளுக்கெல்லாம் அந்தராத்மா இருந்து, யாருக்கு? சிவனுக்கு அந்தராத்மா இருந்து கொண்டு அடிக்கிறார், பிரம்மாவுக்கு அந்தராத்மா இருந்து சிருஷ்டிக்கிறார், தானே விஷ்ணுவாக இருந்து கொண்டு அத்தனை பேரும் காக்கிறார். காக்கும் கடவுள் கண்ண பெருமான் தெரிவிக்கிறார் இல்லையா. இதெல்லாம் இத்தனையும் பண்றது, இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் அங்க தெரிவிக்கிறது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதற்கு மேற்கொண்டு பிரம்மாவுக்கு அந்தராத்மாக இருந்து கொண்டு பகவான் தூண்டி படைக்கிறான் தெரிவிக்கிறது. ஆக இந்த பூமி என்பது அண்டகடாகம். அண்டகடாகம்னா அது எவ்வளவு பெருசு சாமி? அண்டகடாகம் சொல்றோம், அது எவ்வளவு பெருசு? ஆமா, அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிற சமயம் 7-14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம் அப்படின்னு சொல்றது. அப்ப அண்டகடாகம் எவ்வளவு பெருசு? சூரிய மண்டலம் என்ன, சந்திர மண்டலம் என்ன, மற்ற கிரகங்கள் என்ன, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எங்க இருக்கு? சூரிய மண்டலம் எங்க இருக்கு, சந்திர மண்டலம் எங்க இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்கு. அதற்கு மேற்கொண்டு திருப்பார்கடலும் லீலா விபூதியில தான் இருக்கு, நித்திய விபூதி கிடையாது. நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம் உண்டு, திருப்பார்கடலும் இங்கதானே இருக்கு. இவையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லணும் போனோம். அதற்கு மேற்கொண்டு மேல்லோகம் எது, கீழ்லோகம் எது, பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தீபங்கள், பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தீபங்கள் இதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் சொல்லணும் போனோம். அதைத்தான் சொல்ல தொடங்குகிறார். பிரகிருதி தொடக்கமான பஞ்சபூதம் இவெல்லாம் ஜீவனுக்கும் பகவானுக்கும் அனுபவிக்க பொருளாக இருக்கும். இப்ப இந்த ஜீவாத்மாவை சரீரம் கொடுத்து அனுபவிக்க வைக்கிறான். ஏன்னா இப்ப நம்மளை இங்க சிருஷ்டிக்கிறான்னால எதுக்காக சிருஷ்டிக்கிறான்? அனுபவிக்கிறதுக்காக சிருஷ்டிக்கிறான். ஆனா அனுபவிக்கிறன்றதை காட்டிலும் பகவத் தியானம் பண்ணி கொண்டு பகவானுடைய திருவிடை அடைவதுதான் பிரதானம். ஆனா இந்த லோகத்திலையும் பகவானுடைய அனுபவம் உண்டவனும் அந்த அனுபவம் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப அனுபவத்துக்காக கொடுத்துருக்கான்.
அப்ப அந்த அனுபவத்துக்கு உண்டான பொருள் இருக்கணுமோனோ, அப்ப அனுபவத்துக்கு வேண்டிய கருவிகள் இருக்கணுமோனோ, அதாவது முதல்ல அனுபவிக்க பொருளாக இருக்கணும், அனுபவிப்பதுக்கு வேண்டிய கருவிகள் இருக்கணும், உட்கார்ந்து அனுபவத்துக்கு தேவையான இடம் இருக்கணும். மூணு இருக்கணும். அதாவது மூன்று வேணுமோனோ, என்னென்ன வேணும்? அனுபவிக்கும் பொருள், அனுபவிக்கக்கூடிய அனுபவித்துக்க வேண்டிய கருவி, உட்கார்ந்தோ படுத்துண்டோ இல்ல நின்றுண்டோ அனுபவிக்கிறோமோனோ அதற்குண்டான இடம். இது மூணு வேணுமோனோ. இது புரியறதுக்காக ஒரு உதாரணம் பார்ப்போம், ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அதாவது அக்கார வடிசில் போக்கியமா இருக்கு, ஆனா போக்கியமா இருக்கு. அந்த போக்கியமா இருக்குன்னா அதை வாங்கிக்கணுமோனோ. எப்படி வாங்கிக்கிறது? அதுக்கு உபகரணம் வேணுமோனோ, வாங்கி கொள்வதற்குண்டான உபகரணம் வேணுமோனோ. எதனால வாங்கிக்கிற சுவாமி? கோயில் எல்லாம் போனா தொன்னை கொடுக்குறோம், அந்த தொன்னையில வாங்கிக்கிறோமோனோ. அப்ப அந்த தொன்னை தான் உபகரணம்னு பேர். அப்ப போக்கியத்தை அனுபவிக்க தொன்னை, அதற்கு இடம் வேணுமோனோ. அந்த அக்காரடிசில் போக்கியம், அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான கருவி தொன்னை கிடைச்சிட்டு, எந்த இடத்துல சுவாமி கொடுப்ப? கோயில்ல பணம் கிடைக்கிறானே, பாரசாய் கோயிலுக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், கோயில் பணம் கொடுக்குறாருனோ. அப்ப அது இருக்கணும். ஆக அக்காட வரிசையில் என்பது போக்கியம், அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு தொன்னை, அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் போகஸ்தானம். அப்ப போக்கியம், போக உபகரணம், போகஸ்தானம், இந்த மூணு இருக்கணும். போக்கியம், போக்கிய உபகரணம், போகஸ்தானம், இந்த மூணு இருக்கணுமோனோ. அதே போல இந்த ஜெகத்துக்கு சொல்ல இது போக்கியம் எது? அக்கார வயசில் போக்கியம். போக்கிய உபகரணம் எது? தொன்னை போக்கிய உபகரணம். போகஸ்தானம் எது? திருவள்ளிக்கேணி பார்சாதி பெருமாள் கோயில். இப்ப மூணு தெரிஞ்சு தோணும். அதே போல இப்ப ஜெகத்துக்கு சொல்லணும்னாலே போக்கியம் எது? இந்த லோகத்தை அனுபவிக்கணுமோனோ. அனுபவிப்பதுக்கு சுவாமி அக்காருடைய சொல்லப்படாது, அக்காருடைய நம்ம பண்றது. இந்த லோகமே அனுபவிக்கணுமோனோ. லோகத்தை அனுபவிக்க எதனால அனுபவிக்கணும்? சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் இருக்கணும். இந்த மூணு தான் போக்கியம். மூணுல 5 இருக்கு. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள். சப்தம் என்ன, பரிசம் என்று சொல்லக்கூடிய தொடு உணர்ச்சி என்ன, ரூபம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவம் என்ன, அதற்கு மேற்கொண்டு சப்த ரூப கத ரசம், நாக்கிலே சுவைத்து பார்க்கக்கூடிய ரசம் என்ன, கந்தம் வாசனை என்ன, இதெல்லாம் போக்கியம் என்று சொல்லக்கூடிய போக வஸ்துக்கள். அந்த போக வஸ்துக்களை அனுபவிப்பதற்கு எப்படி அனுபவிக்கிறது? கண்ணாலே அனுபவிக்கலாம், காதாலே அனுபவிக்கலாம், மூக்காலே அனுபவிக்கலாம், நாக்காலே அனுபவிக்கலாம், தோலாலே அனுபவிக்கலாம். இந்த 5 இந்த போக்கிய உபகரணம் பேர். போக்கியம் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள், போக்கிய உபகரணம் கண் காது மூக்கு நாக்கு தோல். போகஸ்தானம் எது சுவாமி? எங்க அனுபவிக்கிறோம்? மண்டபம் என்ன, பிராகாரம் என்ன, மலை என்ன, தோட்டம் என்ன, துறவு என்ன, எங்கேயோ என்னென்ன எல்லாம் இருக்கணும். அவெல்லாம் நிறைய சைட் சீயிங்க்கு போயிடுறா. இன்னும் குளிர் பிரதேசத்துக்கு போயிடா, வெயில் காலமா இருந்தா குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டாலும் அங்கெல்லாம் நல்லா அனுபவிக்கிறானோ. அந்த மலை பிரதேசம் கூட வச்சுக்கலாம். அப்ப அதெல்லாம் நான் என்னது? போகஸ்தானம்னு பேர். அப்ப அந்த போகஸ்தானம் வேணுமோனோ. அப்ப போக்கியம் வேணும், போக உபகரணம் வேணும், போகஸ்தானம் வேணும். நம்ம திருஷ்டாந்தம் பார்த்ததுல போக்கியம் என்பது அக்கார வயசில், போக்கிய உபகரணம் என்பது தொன்னை, போகஸ்தானம் என்பது எது? கோயில்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த லோகத்துல போக்கியம் எது? சப்தஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள். லோகத்துல போக்கிய உபகரணம் எது? நம் கண்ணாலே பார்ப்பது, காதாலே கேட்பது, நாக்காலே சுவைப்பது, கையாலே தொடுவது, மேற்கொண்டு மூக்காலே முகர்வது, இதெல்லாம் போகிய உபகரணம் பேரு. போகஸ்தானம், போகத்துக்கு இடம் எது? மண்டபம், கோபுரம், பிராகாரங்கள், மலை, தோட்டம், துறவு, இதெல்லாம் போகஸ்தானங்கள். இப்ப அதே போல இப்ப இந்த உலகத்துலதான் இந்த ஜீவாத்மாவும் பகவானுக்கும் போக்கிய போக உபகரணங்கள் ஸ்தானம் ஏற்படுத்தணுமோ. பகவான இந்த லோகத்தை அனுபவிக்கணும், ஜீவாத்மாவும் இந்த லோகத்தை அனுபவிக்கணும். அண்டகடாக்களை உருவாக்கின மட்டும் போராது, அனுபவிப்பதற்குண்டான போகஸ்தானம் வேணும், போகம் வேணும், போக உபகரணம் வேணுமோனோ, அதெல்லாம் ஏற்படணுமோனோ. அப்ப இந்த 14 லோகங்களோடு கூடிய அண்டம், அந்த அண்டத்துக்கு பிறந்த அத்தனை இடமும்
அண்டத்துக்கு கூட பிறந்த 14 லோகங்கள், 14 லோகங்கள் ஒரு அண்டகடாகம். இதத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. அங்கன்மான் ஞானத்திற்கு அழகிய பெரிய பெரிய இடங்களை உடையக்கூடிய ஞானம். ஞானம்னா லோகம். அந்த பிரபஞ்சம் முழுவதும் போகஸ்தானம் தான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் போகஸ்தானம் தான். ஆக மேலும் அதை விளக்குறாரு. எப்படி விளக்குறாருன்னா, நல்லா பாருங்க. அண்டம் என்னாலா இமையோர்வாய் தனிமுட்டை. இமையோர்வாய் தனிமுட்டை. ஆழ்வார் பாசனம். இமையவர்கள் வாழ்வது மேல் உலகம். இமையோர் வாழ் தனிமுட்டை மேல் உலகம். மனுஷர்கள் வாழ்வது ஒரு லோகம், நடுலோகம். இங்க அண்டத்துல இமையோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவர்கள் வாழ்வது மேல் லோகத்துல, மனுஷர்கள் வாழ்வது நடுலோகத்துல, அதன் பிறகு மற்ற பேர்லாம் வாழ்வது கீழோகத்துல. அண்டம்னாலே பிராகிருத திரவியம்னு பேரு. ஒரே நிமிஷம். போக்கிய போகோபகரண போகஸ்தான ரூபம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப போக்கிய போகோபகரண போகஸ்தான ரூபம் 3 வேணுமோனோ. போகம் வேணும், போகஸ்தானம் வேணும், அதே போல போகஸ்தான ரூபம் 3 வேணுமோ. அதைதான் தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கச்சே இந்த அண்டகடாகத்தை சிருஷ்டித்து அதுல இமையோர் வாழ் தனிமுட்டைன்னு ஆழ்வார் பாசம் இருக்கு. அந்த இமையோர்கள் வாழ்வது மேல் லோகத்துல இமையோர்கள் வாழ வச்சுட்டார். அதான் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும். அப்ப நாம வாழ்வது நடுலோகம், ஜம்பூத்வீதம் நடுலோகம். அதன் பிறகு மற்ற பேர்லாம் மீதி பேர்லாம் வாழ்வது கீழ்லோகம். அப்ப அண்டம் என்றாலே ஒரு பிராகிருத திரவியம்னு பேரு. அண்டம் அண்டம் அண்ட பித்தின்னு சொல்றா பாருங்க. அண்டம்னாலே ஒரு பிராகிருத திரவியம். இந்த பிராகிருத்திலிருந்து உருவானபடியாலே இதுக்கு என்னன்னு பிரகிருதியிலிருந்து உருவானபடியாலே பிராகிருதம்னு பேரு. இதுக்கு பேரே பிராகிருத சரீரம்னு பேரு. நம்ம ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அப்ராகிருத சரீரம்னு பேரு. ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அப்ராகிருத சரீரம்னு பேரு. இங்க பிராகிருத சரீரம்னு பேரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து ஆஹா இந்த பிராகிருதம் அப்ராகிருதம் இது இருக்கணும். இது எதனால் உருவாகுதுன்னா, பஞ்சபூதங்களுக்கு இல்லையா, பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணி அந்த பண்ணப்பட்ட திரவியத்தை வைத்துக் கொண்டுதான் அண்டத்தையே உருவாக்குறார் பகவான். அதான் அப்ப பஞ்சீகரணம் பண்றாரோ. பஞ்சீகரணம்னா என்னன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்றுக்கே பார்த்தோம் பஞ்சீகரணம்னா என்னன்றது. பஞ்சீகரணம்னா இப்ப இந்த கோயில்ல விக்கிரகம்லாம் இப்ப புதுசா நிறைய விக்கிர கோயில்லாம் புதுசா பண்றாங்க. ஆகம ரீதியா இந்த ஆகமத்துக்கு, அதாவது வைகானச ஆகமோ இல்ல பாஞ்சராத ஆகமோ, அந்த ஆகமத்தின்படி ஒவ்வொருத்தர் பண்றா. சைவாலும் நிறைய பண்ணிட்டு இருக்கா, வைஷ்ணவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப விக்கிரகம் பண்றச்சே ஒரே உலோகத்தை எடுக்கிறான்னா கிடையாது. அதுக்கு பஞ்சலோகம்னு சொல்றாங்க. பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம், அதுக்கு இன்னொரு லோகங்களா என்னென்ன லோகங்களோ அதெல்லாம் சேர்க்கிறான். சேர்த்துட்டா இல்லையா? இது சேர்த்த உடனே அப்ப பஞ்சலோகம் கலந்தாதானே விக்கிரகம் வருது. அதே போலதான் பகவான் அண்டத்தை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி பஞ்சீகரணம் பண்றார். அந்த பஞ்சீகரணம் பண்ணிதான் சிருஷ்டிக்கிறார். அந்த சரி சுவாமி, அண்டம்னு சொல்றே, அண்டம் எப்படி இருக்கும்? அண்டம் எப்படி? இமையோர் வாழ் தனிமுட்டைன்னு சொன்னார் வாஸ்தவம் தான். அண்டம் எப்படி இருக்கும்னா, அண்டம் மிகவும் பழமையானது, ரொம்ப பழசு. இந்த பழசு எப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, விளாம்பழம் பார்த்திருக்கணும். ஓடு நன்னா கெட்டியா இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய இந்த முத்து நிறைய விதைகள் இருக்கும் உள்ளுக்குள்ள. சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆனந்தமா நன்னாவே இனிப்பாவும் இருக்கும். இந்த விளாம்பழம் இருக்கணும் அப்படின்னா அந்த விளாம்பழத்தை போல அண்டம் இருக்கும். அவ்வளவு சின்னதா இருக்கும்னு கேட்டுறாதீங்கோ. விளாம்பழத்தை போறன்னா விளாம்பழமே பெரிய 500 கோடி விஸ்தீர்ணம் ஒரு விளாம்பழம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அண்டம். அப்படி இருக்கு இல்லையா? அந்த விளாம்பழம் என்ன இருக்குது? விளாம்பழம் தான் பழசு. அந்த பழசானபடியாலே அந்த விளாம்பழத்தை இதை எடுத்திருக்கார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த விளாம்பழம் பழசு. எதற்காக விளாம்பழம் தெரிகிறேன்னா, மற்ற பழத்தை எல்லாம் பார்க்கச்சே இந்த விளாம்பழம் மிகவும் ரொம்ப சுருக்கமானது. ஒரு அப்ப அந்த விளாம்பழத்தை போல அது இருக்கணும். அந்த விளாம்பழத்துக்குள்ள குட்டியா சிறிய விதைகள் இருக்கணும். இதெல்லாம் விளாம்பழத்துல தான் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. அதை போலத்தான் மொத்த அண்டம் இருக்கணும். அந்த அண்டத்துக்குள்ளே ஆங்காங்கு சிறியதாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் நிறைய மேல உருவாகுது.
அண்டத்துக்குள்ளே இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், சுவாமி இது ஒரு நட்சத்திரம் இருக்கு, இது ஒரு நட்சத்திரம் இருக்கு, இது ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு அவாவா நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அங்க ஒரு லோகம் இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க லோகம் இருக்கிற மாதிரி இருக்கு, எதுவுமே தெரியல பண்ணும். அந்த மாதிரி அந்தந்த பதார்த்தம் இருக்கிற மாதிரிதான், அதனாலதான் அந்த விதைகள் இருக்கிற மாதிரிதான் பதார்த்தங்கள் தெரிவிக்கிறார் அபூர்வாளர். அதுக்கு மேல அதை படைக்கிறார். அதனாலதான் விளாம்பழம் திருட்டாந்து அடிக்கிறார். பூமியை நல்லா வரும், இந்த பூமியை தாமரையை போல வச்சுக்கலாம், பூமியை தாமரை புஷ்பத்தை போல வச்சுக்கலாம். அஷ்டதள தாமரை, அதாவது 1000 இதழ்கள் கொண்ட தாமரையை போல பூமியை கொண்டால் நடுவுல தாமரைக்கு மொட்டு இருக்கணும்னு, தாமரை 1000 இதழ்கள் 1000 இதழ்கள் சுத்தி இருக்கு, தனது தாமரை மொட்டு இருக்குமோனோ அந்த மொட்டுவைத்தான் மேருன்னு சொல்றான். மேருமலை, மேருமலைன்றார். அந்த மெட்டுதான் அந்த மேரு என்பது எப்படி இருக்குன்னா, மேருமலை எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரியது மேருமலை. மேருமலை எப்படின்னா ஒரு ஆணி இருக்கணும், ஆணிய நம்ம ஆணியை அடிக்கிறோம்னா கூரா இருக்கக்கூடிய பாகத்தை அந்த கட்டையில வச்சு மேல தலை பாகத்தை நம்ம விட்டு அடிப்போம், நேரம் அந்த கூரான பாகம் அந்த கட்டைக்குள்ள போயிடும். அதே போல இந்த கூரா இருக்கிற பாகம் தான் என்ன இருக்கு, இந்த பியூரா இருக்கிற பாகம் தான் என்ன ஆகுது அந்த இதுல கூட கொடுக்குறாரு மேரு, அதுதான் மேருமலை. அந்த மேருமலை அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிறது. ஆணிய தலகீழா குத்தி எடுத்தா எப்படி இருக்குமோ அத போல இந்த அண்டத்தையே அதுதான் தாங்கிட்டு இருக்கு. இந்த அண்டத்தை எது தாங்கிட்டு இருக்குன்னா கூரா, இந்த பிரபஞ்சமே ஒரு தாமரை புஷ்பம் வச்சுக்கணும். தாமரை புஷ்பத்துக்கு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மொட்டு, அந்த மொட்டு தான் மேருமலை. அந்த மேருமலை தான் ஆணியை போல. அந்த ஆணி கூரா இருக்கக்கூடிய பாகம்தான் அந்த அண்ட கடாகம் என்று சொல்ற அண்டத்தையே தாங்கிறது. இப்படி பிடிச்சிட்டு இருக்கு, புரியத்துக்கா சொல்றேன். இப்ப சில இடத்துக்கெல்லாம் போஜனாசாலைக்கு போனோம்னா பழங்கள்லாம் வைக்கிறான். அந்த பழங்களை நம்ம குத்தி குத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு குச்சி வச்சுடுறான், சின்ன குச்சி. அந்த குச்சி கூரா இருக்கக்கூடிய பாகம் ஒரு பக்கம் இருக்கும், கூரா இல்லாத பாகம் ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், கூரா இருக்கக்கூடிய பாகத்தை அந்த குச்சியை எடுத்து அந்த பழத்துல சொருகி அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுறோம். இது என்ன பண்றோம், கையால சாப்பிட வேண்டாம் என்று சாப்பிடுறோம்னா அதை போல அந்த கூரா இருக்கக்கூடிய பாகம் தான் மேருமலை. மேருமலைக்கு கீழே அடிபாகம் பெருசா இருக்கும், அது கூரா இருக்கிற பாகம் மேலே. அந்த அண்டத்தையே அந்த மேருமலை தான் தாண்டுகிறது. அப்போ ஒரு அண்ட கடாகம் என்பது 500 கோடி விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய அந்த அண்ட கடாகத்தை மேருமலை தாங்கிறதுன்னா அந்த மேருமலை எவ்வளவு பெருசா இருக்கணும், எவ்வளவு பெருசா இருக்கணும். அந்த மேருமலை தான் அண்ட பிச்சலை தாங்கிட்டு இருக்கு திருவதியா, அதான் தெரிவிக்கிறார். ஆக அந்த அவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கு கீழே அது தாங்கிறது. மேலே போக 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 மேல் பக்கம் நன்னா போயிருக்கு. அந்த ஆணியை தலைக்கீழா குத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்ப குத்தி எடுப்பதற்கு குச்சி வேணுமோனா அதை போல மொத்த அண்டத்தையும் குறுக்கே குத்தி தூக்குவதற்கு தான் அந்த குச்சி. அந்த குச்சி தான் மேருமலை தெரிவிக்கிறார். ஆக அவ்வளவு பெரிய மலை. அந்த மலைக்கு மேலதான் அண்டகடாகமே ஒரு அண்டகடாகம். ஒவ்வொரு அண்டகடாகம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அண்டகடாகங்கள் இருக்கு. மொத்த அண்டத்தையும் குறுக்க குத்தி தூக்குவதற்கு அந்த குச்சி தான் மேருமலை. அவ்வளவு பெரிய. அதனால்தான் தலைகீழா முடி அடித்தார் போல குச்சி வச்சிருக்கார். அந்த கர்ணிகையை போல மேரு, எது தாமரையில கர்ணிகை இருக்கணும், அந்த கர்ணிகைக்கு போல மேரு. மேற்கு தெற்கு திசையில் தான் இன்னென்ன வருஷங்கள் இருக்கு. இப்ப அண்டகடாகம் சிருஷ்டித்தாயிடுச்சு. அண்டகடாகம் சிருஷ்டித்த உடனே அதுக்கு தெற்கு திசை இருக்கணும். மேருகு தட்சிணே பார்ஸ்வே நம்ம சங்கல்பம் பண்றோமோ, என்னன்னு சொல்லணும், கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதோ முகா புருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞாய பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரவணகா துதிய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவரா கல்ப வைவஸ்வர கர்ணந்திரே அட்டாவித்யஜிதே சகாப்தே கலியுகே பிரதமோபாதே ஜம்பூத்வீதே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேருகு தட்சிணே பார்ஸ்வே. தெற்கு திசையில் இன்னென்ன வருஷங்கள் இருக்கு. நாம நடுவில் இருக்கோம், நாம தெற்கு திசையில தான் இருக்கோம். மேருமலைக்கு தெற்கு திக்கில தான் நாம இருக்கோம். அப்ப அந்த அந்த அதுல தெற்கு திசையில நாம அந்த தெற்கு திக்கிலேயே நடுவில் இருக்கிறோம். இதுக்குதான் ஜம்பூ தீபன்னு பேரு. நாம் இருக்கக்கூடிய தீபத்துக்கு ஜம்பூ தீபன்னு பேரு. அதாவது மொத்தம் இருப்பது விளாம்பழத்தை போல. நல்லா பாத்துக்கோ, அப்படி அது முதலே சொல்லிட்டேன். மொத்தம் இருப்பது விளாம்பழத்தை போல, நாம் இருப்பது அந்த விளாம்பழத்துக்குள்ளேயே ஜம்பு தீபம்.
விளாம்பழம் எது மேல நிற்கிறது? மேருமலை நடுவுல இருக்கு. அந்த மேருவுக்கு தெற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வருஷங்கள் வருஷங்கள்னா ஏதோ காலத்தை சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல. வருஷம், மாசம், வாரம், திதி அதை சொல்லல. வருஷம்ங்கிற சப்தத்துக்கு இடம்னு அர்த்தம். இங்க சம்ஸ்கிருத பாஷையில வருஷம் விட்டாச்சுன்னா வருஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வருஷம் சப்தத்துக்கு இடம்னு அர்த்தம். அப்ப அங்க 9 வருஷங்கள் இருக்கு. அப்பனா 9 இடங்கள் இருக்கு. அப்ப நாம அந்த 9 இடத்துக்குள்ளே பாரத வருஷத்துக்குள்ளே இருக்கும். மேரோகு தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே அப்படின்னு சங்கல்பம் பண்றோமோ பாரத வருஷே பரத கண்டேன்னு. அப்ப நம்ம பாரத வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். அதுக்குள்ள அதெல்லாம் எங்க இருக்கு? அந்த பாரத வருஷம் ஜம்பு தீபத்துக்குள்ள இருக்கு. இப்ப நம்மோடு சேர்ந்து தெற்கு பக்கம் 3 வருஷங்கள் உண்டு. அப்பனா 3 இடங்கள் உண்டு. ஒண்ணு பாரத வருஷம், ரெண்டாவது கிம்புருஷ வருஷம், மூணாவது அரிவர்ஷனி வருஷம்னு 3 வருஷங்கள் உண்டு. அதுல நாம இருப்பது பாரத வருஷம். ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகம் என்பது விளாம்பழத்தை போலது நிறைய மேல ஓடி இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய அந்தந்த விதைகள் இருக்குமா போல ஒவ்வொரு இடங்கள். அந்தந்த இடத்துக்குள்ளே நடுவுல அண்ட பித்தியிலே குத்தி கொண்டு இருக்குமா போல மேருமலை. அந்த மேருமலைக்கு தெற்கு திக்கிலே நாம் பாரத வருஷத்திலேயே ஜம்பு தீபத்திலே பாரத வருஷத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். மேருக்கு வடக்கு போனா மேருக்கு தெற்கு 3 இடங்கள். பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், ஹரிவர்ஷ வருஷம். இது 3 வருஷங்கள். மேற்கு இது தெற்கு பக்கம். மேருமலைக்கு வடக்கு பக்கம் போனா என்னன்னு உண்டு? ரம்யசம், இரண்யகம், குரு என்கிற 3 வருஷங்கள் உண்டு. அதே கிழக்கு பக்கம் போனா பத்ராஸ் வருஷம்னு ஒண்ணு இருக்கு. மேற்கு பக்கம் போனா கேது மாச வருஷம்னு ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தம் 8 வருஷங்கள். மத்தியில இருப்பது இலாவிரத வருஷம். 9 வருஷங்கள் சொன்னேன். அதாவது பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், அரிவர்ஷனி வருஷம், ரம்யக வருஷம், இரண்யக வருஷம், குரு வருஷம், அதற்கு மேல பத்ராஸ்ய வருஷம், கேது மாச வருஷம், அதுக்கு மேல கடைசியாக இலாவிரத வருஷம். இந்த 9 வருஷங்கள். இந்த 9 வருஷங்களோடு கூடிதான் ஜம்பூத்வீதம்னு பேரு. அந்த 9 வருஷங்களுக்குள்ளே ஒரு வருஷம் தான் நம்மளுது. வருஷம்னு சொன்னா இடம்னு சொன்னா அடியாது. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வருஷம்னா வருஷமா, 6 மாசமா, உத்தராயணமா, தட்சிணாயணமா, அதை பத்தி இங்க பேச்சே கிடையாது. வருஷம் என்ற சொல்லுக்கு இந்த இடம்னு பேரு. அப்ப பாரத வருஷம் என்கிற இடத்துல நாம இருக்கிறோம் சொல்லணும். அப்படி இருக்க இது எங்க இருக்கு? தெற்கு பக்கம். அதாவது மேருமலைக்கு தெற்கு பக்கத்துல இது இருக்கு. சரி, இந்த ஜம்பூத்வீதம்னு சொன்னேன் சுவாமி. இந்த ஜம்பூத்வீதம் எப்படி இருக்கு? லட்ச யோஜன தூரம் விஸ்தீர்ணம். ஒரு யோஜனை என்பது 10 மைல். லட்ச யோஜனை தூரம் விஸ்தீர்ணம் இருக்கு. ஒரு யோஜனைன்னு 10 மைல் சொன்னோம் அப்படின்னா 10 லட்சம் மைல் பெரியது ஜம்பூத்வீதம். 10 லட்சம் மைல். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச லோகம் எது? நமக்கு இந்த லோகத்தில் இருக்க போனோம், இந்த பூலோகத்தில் இருந்து இருக்கணும். எவ்வளவு தூரம் இருக்கும்? கிழக்கு கோடியிலிருந்து தெற்கு கோடி, மேற்கு கோடியிலிருந்து வடக்கு கோடி. அது இது ஒரு சுத்தினா வச்சுக்கேன். இந்த சுத்தியாச்சுன்னா எத்தனை தூரம் வரும்? 30,000 கிலோமீட்டர் வரும். அது மேல வராது. ஆனா நம்ம இந்த ஜம்பூத்வீதம் எத்தனை சொல்றோம்? 10 லட்சம் தூரம் சொல்றோம். 10 லட்சம் மைல். கிலோமீட்டர் இல்ல. நம்ம 33,000 கிலோமீட்டர் தூரம் தான் போக முடியும். இந்த கிழக்குல இருந்து மேற்கு போறது, வடக்குல இருந்து தெற்கு போக முடியாது. கிழக்குல இருந்து மேற்கு போனோம் வச்சுக்க, ஒரு சுத்தினோம்னா 33,000 கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகாயம் சுத்திட்டு வந்துடலாம். ஒன்றும் சிரமமே இல்லை. ஆனா இங்க 10 லட்சம் மைல்னு சொல்றாளா சுவாமி. எங்க போறதுன்னா அவ்வளவு பெருசு. அதனாலதான் 9 வருஷங்கள் உண்டு. அதுல ஒரு வருஷம் தான் பாரத வருஷம்னு பேரு. சரி, இது தெரியுதுனோ? அப்ப 10 லட்சம் மைல் நம்ம எங்க தாண்ட முடியுமா? நமக்கு தெரிஞ்சதுன்னா 30,000 மைல் தான். அதுமாதிரி தெரியாது. அப்ப பாரத தேசத்தை தவிர மற்ற தேசங்கள்லாம் நமக்கு கர்மா இருக்கா சுவாமி? கிம்புருஷ வருஷமோ அரிவருஷமோ இப்போ ஒன்றும் இல்லை. பாரத வருஷம் கர்ம பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவம். மற்ற தேசங்கள்லாம் இந்த பூலோகத்தை சுத்தி சொல்லல. மற்ற வருஷங்கள் இருக்கணும். கிம்புருஷ வருஷம், ஹரிவர்ஷன வருஷம், இரண்யக வருஷம், குரு வருஷம், ரம்யக வருஷம். இந்த வருஷம் அங்கெல்லாம் இருக்கா சுவாமின்னு தெரியல. அங்கெல்லாம் இருக்கா இல்லையா? நாம எங்க இருக்கோம்? இந்த தேசத்தை இருக்கிறச்சே நம்ம இது பண்ணித்தாகணும். இதுக்கெல்லாம்
இங்க கர்ம பூமி சொல்லிருக்கு, இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு நம்ம ஒன்றும் பதில் கிடைக்கல. அதனால இருக்கும் இடத்துல என்ன கர்மங்களை விடாம பண்ணிடலாம். அப்ப 1,00,000 யோஜனை தூரம் ஜம்பூ தீபம். அதே 1,00,000 யோஜனை இதை உப்பு கடல் சூழ்ந்து இருக்கு. நல்லா பாத்துக்கோ. அதே 1,00,000 யோஜனை இந்த ஜம்பூ தீபம் இருக்கு இல்லையா, தீபம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியாது. நாம இங்க பாக்குற உப்பு கடல் வேறு, அடியேன் இப்ப சொல்லக்கூடிய உப்பு கடல் வேறு. ஏன்னா ஜம்பூ தீபத்தை சுத்தி உப்பு கடல் இருக்கு. 1,00,000 யோஜனை தூரம்னா 10,00,000 மைல் தூரத்துக்கு ஒரு லோகம் இல்லையா சுவாமி. இந்த பூலோகம்னு வச்சுட்டா உங்களுக்கு 33,000 மைல் தானே இருக்குன்னா அதை சொல்லலை. இங்க ஜம்பூத்வீதம் 9 வருஷங்கள், அந்த 9 வருஷங்கள் சேர்ந்தது ஜம்பூத்வீதம். அந்த 9 வருஷங்கள் 1,00,000 மைல், 10,00,000 மைல் தூரம் சுத்தளவு. அந்த அளவுக்கு 10,00,000 மைல் சுத்தளவு வரைக்கும் எது இருக்கு? உப்பு கடலால முதல்ல சூழ்ந்திருக்கு. இதெல்லாம் ஒரு அண்டகடாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முதல் நிலை. உப்பு கடல் சூழ்ந்திருக்கு. அந்த உப்பு கடலுக்கு வெளியே லட்சத்வீபம் சூழ்ந்திருக்கு. லட்சத்வீபம் இப்ப இது ஜம்பூத்வீபம் தானே. ஜம்பூத்வீபம் 1,00,000 யோஜனை தூரம்னு பார்த்தோம். அந்த ஜம்பூத்வீபம் முடிஞ்ச உடனே அடுத்த தீபம் எதுன்னா லட்சத்வீபம். இந்த அடுத்த தீபம் லட்சத்வீபம் தூண்டிருக்கு. அது எவ்வளவு பெருசுன்னா நம்முடையது 1,00,000 பார்த்தோமோ, ஜம்பூத்வீபம் 1,00,000 பார்த்தோமோ, அது லட்சத்வீபம் என்பது 2,00,000 யோஜனை தூரம். லட்சத்வீபம் என்பது 2,00,000 யோஜனை தூரம். அதை சுத்தி கருப்பஞ்சாறு என்று சொல்லக்கூடிய கடல் இருக்கும். கருப்பஞ்சாறு கரும்பு இருக்கணும். அந்த கருப்பஞ்சாறு என்று சொல்லக்கூடிய கடல் அதை சுத்தி இருக்கும். எப்போதும் ஒரு தீபத்தை சுத்தி கடல் என்றாலே தீபமும் கடலும் ஒரே அளவா இருக்கும். தீபமும் கடலும் ஒரே அளவா இருக்கும். இப்ப நம்ம இங்க வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், அதே போல பசிபிக் சமுத்திரம், அதை இங்க சொல்லவே இல்லை. அதுவும் உப்பு கடல் தான். ஆனா இங்க ஜம்பூத்வீதத்துக்குள்ள அது இருக்கே தவிர இது 33,000 மைல் தான். அது அது சொல்றது 1,00,000 மைல். 1,00,000 மைல் 10,00,000 மைல். 10,00,000 மைல் இருக்கக்கூடிய ஜம்பூத்வீதத்தை சுத்தி உப்பு கடல். அதற்கு மேற்கொண்டு லட்சத்வீபம். அந்த லட்சத்வீபம்ன்றது அது 2,00,000 யோஜனை. 2,00,000 யோஜனைனா 20,00,000 மைல் தூரத்துக்கு சுத்தி இருக்கு. அதை சுத்தி கருப்பஞ்சாறு சுத்தி இருக்கு. என்னைக்குமே ஒரு தீபத்தை சுத்தி கடல் என்னைக்குமே தீபம். கடல் தீபம் எவ்வளவு அளவோ அந்த அளவுக்கு கடல் இருக்கும். அந்த கடல் இருக்கு. அதுக்குமே இப்ப லட்சத்வீபம் முடிஞ்ச உடனே ஷால்மல தீபம்னு உண்டு. ஷால்மல தீபம். இந்த ஷால்மல தீபம் எப்படி அதை சுத்தி என்ன கடல்னா கல்லு கடல். கல்லு நிறைய சாப்பிடணும். அது வெறும் கல்லாவே இருக்கும். கல்லுன்னா மண்ணு கல் இல்ல, சாப்பிடுற கல்லு. அந்த கல்லு கடல் சூழப்பட்டிருக்கும். கல்லுக்கடலுக்கு வெளியிலே குசஸ் தீபம்னு பேரு, குசஸ் தீபம்னு பேரு. அந்த குசஸ் தீபம் இருக்கு. இதை சுத்தி நெய்க்கடல் இருக்கு. இதை சுத்தி நெய்க்கடல் சூழப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தீபம் கிரௌச்ச தீபம். கிரௌச்ச தீபம்ன்றது அது தயிர்கடலாலே சூழப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு கடல். முதல் கடல் உப்பு கடல், 2வது கடல் கருப்பஞ்சாறு கடல், 3வது கடல் கல்லுக்கடல், 4வது கடல் நெய்க்கடல், 5வது கடல் நெய்க்கடல், 5வது கடல் தயிர்கடல். இந்த தயிர்கடல் சூழப்பட்டு அதுக்கப்புறம் சாகத தீபம். அந்த சாகத தீபத்துல தான் திருப்பார் கடல் இருக்கு. பாருங்க, சாகத தீபம் இது ஜம்பூ தீபத்துல கிடையாது. இந்த தீபமே வேறு. அதுதான் திருப்பார் கடலா சூழப்பட்டிருக்கு. அடுத்து இந்த திருப்பார் கடல்னா அதுக்கு வெளியிலே புஷ்கர தீபம்னு பேரு. அந்த புஷ்கர தீபத்துலதான் வளையல போல இருக்கும். ஒவ்வொன்றும் வளையல போல இருக்கும். ஏன்னா இது ஒரு சர்க்கிள் தானே இருக்கும், ரவுண்டு, ஒரு வட்டம். அந்த வட்டத்தை போட்டு எல்லாமே வளையல போல. ஏன்னா நடுவுல இருக்கிறது தான் ஜம்பூ தீபம். நடுவுல இருக்கிற ஜம்பூ தீபம். அதை சுற்றி இன்னொரு தீபம், அதை சுற்றி இன்னொரு தீபம், அதை சுற்றி இதெல்லாம் ஒரு படமே போட்டுட்டார். நம்ம சம்பிரதாயத்துல எந்தெந்த தீபங்கள் எந்தெந்த இருக்கு, ஒரு அண்டகடாகத்துல என்னென்ன இருக்கு, அந்த அண்டகடாகத்தை தாண்டிதான் இந்த மாதிரி எத்தனையோ அண்டகடாகங்கள், அதெல்லாம் தாண்டிதான் சீவைக்குள்ளன்னு ஒரு படமே. அந்த படம்னா என்ன, பிக்சர் போட்டோ அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு சொல்ல வந்தா அப்ப இது இருக்கு இல்லையா, புஷ்கர தீபம் இருக்கு. கடைசி வெளியிலே புஷ்கர தீபம். இதுக்கு மேல திருப்பார்க்கடல் தாண்டினதுக்கு அப்புறம் அதற்கு வெளியே புஷ்கர தீபம் இருக்கு. அந்த புஷ்கர தீபம் தான் வளையல போல நன்னா இருந்திருக்கும்.
அப்படிங்கிறதுக்கு அந்த வளையல பொருள். ஏன்னா நடுவுல தான் ஜம்பூத்வீபம் இருக்கு. அந்த வட்டத்துல அதுக்கு வெளியில ஒவ்வொன்னா சுத்திண்டு 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 வளையல போல இருக்கு, வளையல போல இருக்கு. கடைசி தீபம் தான் வளையல போல இருக்கு. இருந்தாலும் கடைசி தீபமான புஷ்கர தீபத்துல தான் மானசோத்திரம் என்கிற பர்வதம் இருக்கு. பெரிய மலையோடு கூடி இருக்க ஒரு பரவலை. இந்த புஷ்கர தீபம் நல்ல சுத்தமான தண்ணீர் அதுதான் இருக்கு. சுத்தமான தண்ணீரால் சூழப்பட்டது அதுதான். ஏன்னா கடைசி கடல் தான் குடிக்கும் நீர் தண்ணீர். அப்ப முதல் உப்பு கடல், இரண்டாவது கருப்பஞ்சாறு கடல், மூன்றாவது கல்லுக்கடல், நான்காவது நெய்க்கடல், ஐந்தாவது தயிர் கடல், ஆறாவது திருப்பார்கடல், ஏழாவது தான் எது சுத்த தண்ணீராக இருக்கக்கூடிய சுத்த தண்ணீர் கடல். ஆக இப்படி தீபங்கள் வந்து அடுத்தடுத்து இரண்டு மடங்காக ஒவ்வொன்று இருக்கும். இப்ப ஜம்பூத்வீபம் ஒரு மடங்கு வச்சுக்கோ, அதை விட 2 மடங்கு அடுத்த தீபம், அதை விட 2 மடங்கு அடுத்த தீபம், அதை விட 2 மடங்கு அடுத்த தீபம், இப்படியே வந்துட்டு இருக்கும். இப்ப ஜம்பூத்வீபம் 1,00,000 யோஜனை, அத 2,00,000 யோஜனை அடுத்த தீபம், 4,00,000 யோஜனை அடுத்த தீபம், 8,00,000 யோஜனை அடுத்த தீபம், 16,00,000 யோஜனை அடுத்த தீபம், 32,00,000 யோஜனை அடுத்த தீபம், 64,00,000 யோஜனை அடுத்த தீபம், இப்படின்னு வளர்ந்துட்டே போகும். என்னன்னா நம்முடைய தீபம் மட்டும் 9 வருஷம். அதன் பிறகு லட்ச தீபத்துக்கு 5 வருஷங்கள் என்ன, 7 வருஷங்கள் என்ன, 7 வருஷங்கள் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு தீபத்திலும் வருஷங்கள் உண்டு. 7 வருஷங்கள் 7 தீபங்கள் பார்த்தோமோனோ 7 தீபத்துக்குள்ள வருஷங்கள்லாம் தனித்தனி இடம். வருஷங்கள்லாம் இடம்னு பார்த்தோமோனோ பாரத வருஷம் அப்படின்னு பார்த்தோமோ நம்ம தீபத்துக்குள்ள. அதே போல லட்ச தீபத்துல 5 உண்டு, வேற தீபத்துல 7 உண்டு, இன்னொரு தீபத்துல 7 உண்டு, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கணும். அப்ப கடைசியில புஷ்கர தீபத்துக்கு வெளியிடுதான் அப்படியே என்ன இருக்கு, பொன்மயமான ஒரு பூமி இருக்கு. வெறும் எல்லாமே பொன், எல்லாமே தங்கம், பொன்மயமான ஒரு பூமி. அது எப்படின்னா இந்த புஷ்கர தீபத்தை காட்ட 2 மடங்கு தெரியுது. இன்னைக்கு தங்கத்துடைய விலை 64 65 இல்ல வந்து 70 கிட்ட வந்துருச்சு. அங்க போயாச்சுன்னா எவ்வளவுமே இருக்கும். அவ்வளவு எத்தனை இருக்குது. அது புஷ்கர தீபமே 64 மடங்கு லட்சம் யோஜனை தூரம்னா இது அடக்காடு 2 மடங்கு பெருசு. 64 2 பண்ணினா என்ன ஆகுது, 128 லட்சம் யோஜனை தூரம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதுதான் தெரிவிக்கிறார். ஆக அது மொத்தமே பொன்மயமா இருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் தங்கத்தால சூழ்ந்த பூமி, சொர்ண பூமின்னு அதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதுதான் லோகோபோகம் ஒரு பர்வதம் அப்படிங்கிற மலைகளால சூழப்பட்டிருக்கு. அந்த மலைக்கு வெளியில தான் தமஸ் சூழ்ந்திருக்கு, இருட்டு தமஸ் சூழ்ந்திருக்கு. அதற்கு வெளியில தான் கர்ப்பகுதகம் என்று சொல்லக்கூடிய சன்னீர் சூழ்ந்து இருக்கு. அதற்கு வெளியில ஒரு அண்டகாடாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், தண்ணீர் சூழ்ந்திருக்கு. அத போல ஒரு இந்த விளாம்பழத்தின் கடைசியா இருக்கிறது. சரி சுவாமி, இதுக்கப்புறம் என்ன இருக்கிறது? இப்ப 17 14 லோகங்கள் ஆயிடுத்து. இதெல்லாம் இந்தந்த பக்கம் தெற்கு பக்கம் பக்கவாட்டில் இருக்கக்கூடியதை சொல்லிட்டு இருக்கோம். அடி இப்ப சொல்றது என்னன்னா, ஒரு உருண்டைன்னு எடுத்துட்டீங்க, உருண்டைக்கு மேல் பாகம் கீழ் பாகம் பார்க்கல, பக்கவாட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். பக்கவாட்டு தான் தீபங்கள். அந்த தீபங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கும். அந்த தீபங்கள் முடிஞ்ச உடனே 7 தீபங்கள் முடிஞ்ச உடனே என்ன சுவாமி தெரியும், கடைசியில விளாம்பழத்துடைய பெரிய அந்த மூடி இருக்குமோன்னு, அது நல்லா அந்த மூடி எப்படி இருக்கும், அடிச்சாதான் உடைச்சாதான் அது உடையும். அந்த மாதிரி அது சரி சுவாமி, அது ஓட்ட போட்டு வெளில போனா என்ன, திறந்த வெளி இருக்கும். அதை ஓட்டுன்னு வெளில போனா திறந்த வெளி இருக்கும். அந்த திறந்த வெளியினா மறுபடியும் என்ன பண்ணும், அடுத்த அண்டகடாகத்துக்கு ஓடு வந்துடும். அடுத்த அண்டகடாகத்துக்கு ஓடு வந்துடும். அந்த திறந்த வெளியே எத்தனையோ லட்சம் யோஜனை தூரங்கள். அந்த தூரம் முடிஞ்ச உடனே அங்க இடவெளி வந்த உடனே அடுத்த அண்டகடாகத்துக்கு ஓட முடியும். அப்புறம் ஓடுனா விளாம்பழத்தை போல ஓடு. அந்த விளாம்பழத்துக்குள்ளே 17 14 லோகங்கள். அதே போல இந்த பக்கம் தீபங்கள், அந்த பக்கம் தீபங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். இதெல்லாம் உண்டு. இதைத்தான் அதே போல நிறைய அண்டங்கள். ஒரு அண்டங்களை அண்டானாம் சகஸ்டானாம் சகஸ்டான் ஆயுதானிச்சன் தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணக்காரன். ஒரு அண்டம் இல்லை, 2 அண்டம் இல்லை, எத்தனையோ அண்டங்கள், ஆயிரக்கணக்கான 10,000 கணக்கான அண்டங்கள் இந்த லோகத்துல இருக்கான். அதாவது அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப பூமிக்கு இப்ப பக்கவாட்டில் பார்த்துட்டோம், தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் பக்கவாட்டில் பார்த்தோம். இப்ப மேலையும் கீழையும் பார்க்கிறோமோ, அண்டத்துக்கு மேலேயும் கீழையும். இந்த அண்டத்துக்கு மேலே நடுவுல பூமி இருக்கும்.
அண்டத்துக்கு நடுவுல பூமி இருக்கு. பூமிக்கு கீழே 7 லோகங்கள், பூமிக்கு மேலே 7 லோகங்கள். என்னென்ன லோகங்கள்னா ஆத்தல, சுத்தல, வித்தல, மகாதல, ரசாதல, தலாதல, பாதாள என்று சொல்லக்கூடிய 7 லோகங்கள். இது இந்த லோகங்களுக்கு இதுக்கு மேலே இந்த லோகங்களுக்கு கீழே நரகலோகம் 21 நரகலோகங்கள் இருக்கு. நரகங்கள் 21 நரகங்கள். பாவங்கள் செய்பவர்கள் பாவங்கள் அனுபவிக்கிறதுக்கு பூமியா இருக்கக்கூடிய நரகம் இருக்கு. ரூரு நரகம் அது ஆரம்பிச்சு அசித பத்திரம், கிரீட போஜனம், அதுபோல கிருமி கிரீட்டம், எத்தனையோ நரகங்கள். அந்த நரகங்கள் எத்தனை, 1 2 இல்ல, 21 நரகங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? பாதாளத்துக்கு கீழே நரகலோகம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா, அதாவது தப்தநாகம் என்று பேரு. அடுத்து அசித பத்திரம், ஒவ்வொரு என்னன்னு பெருசா போட்டிருக்காரு அடி, அதெல்லாம் சொல்லல, கேட்டால பயமா இருக்கு. அசித பாத்திரம்னா முள்ளு முள்ளா இருக்குமா, முள்ளு முள்ளா குறுக்க நம்ம போகணுமா, போனா உடம்பு கீழ்ச்சிலே போகுமா, கீழ்ச்சிலே போகணும். ரூரு நரகம், ரூருன்னு ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ன பண்ணா நம்ம துரத்தி வந்து கடிக்குமா, அது லாலாபக்ஷம், லாலாபக்ஷன்னு ஒரு நரகம். கிருமி போஜனம், நிறைய கோடிக்கணக்கான கிருமிகள் நம்முடைய உடம்புல ஏத்திட்டு நம்ம உடம்ப சதை அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும், வலிச்சுட்டே இருக்கும். கிருமி போஜனம்னு பேரு. அந்தந்த நரகங்கள் இருக்கு. அதுக்கு மேல இத போல நரகம். அதத்தான் அப்ப இதெல்லாம் பாபம் பண்ணுவதற்கு அந்தந்த நரகம். அந்த நரகத்துக்கு கீழே தமசு இருக்கு. அந்த நரகத்துக்கு கீழே தமசு, அதற்கு கீழே தான் கர்த்த தண்ணீர், கர்த்த தீர்த்தம் இருக்கு. இதற்கு கீழே தான் அண்டகடாகத்திலே ஓடு வந்துள்ளது. அது கீழே அண்டகடாக ஓடு வந்துடுறது. இப்ப இது வந்து பூமிக்கு கீழே. பூமிக்கு மேலே என்ன இருக்கு? பூமிக்கு கீழே என்னென்ன பார்த்தோம்? அதல, சுதல, வித்தல, மகாதல, ரசாதல, தலாதல, பாதாள, அதற்கு நரகலோகம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய தவசங்கிற இருட்டு, அதற்கு கீழே இருக்கக்கூடிய கர்த்த தண்ணீர், அதற்கு கீழே தான் இந்த விளாம்பழம் என்று சொல்லி ஓடு வந்து அந்த கடாண்டு ஓடு வந்துடுறது. ஓடு வந்தவொன்னா அது கீழே பாதாள இது ஆதிசேஷன் இருக்கார். ஒவ்வொரு அண்டகடாகத்தும் ஒவ்வொரு ஆதிசேஷன் இருக்கார். சரி, இது ஒரு நிலை. அதற்கு மேலே பூமிக்கு மேலே பார்க்கணும். பூமிக்கு கீழே பார்த்துட்டோம்னோ, பூமிக்கு மேலே 7 லோகங்கள் சொன்னார். பூமிக்கு மேலே 1,00,000 யோஜனை தூரத்துல சூரியன் இருக்கார். 1,00,000 யோஜனை தூரம்னா 10 லட்சம் மைல். 1,00,000 யோஜனை தூரத்துல சூரியன் இருக்கார். அந்த சூரிய லோகம் வரையில் தான் 2வது லோகம்னு பேரு. சூரிய லோகம் வரையில் தான் 2வது லோகம். சூரியன் லோகம் தான் புவர் லோகம். நம்முடையது பூமி. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ, நம்முடையது பூமி. அப்ப புவர் லோகம் என்பது 2வது லோகம். சூரிய மண்டலத்துக்கு மேலதான் சந்திர மண்டலம். சூரிய மண்டலத்துக்கு மேலதான் சந்திர மண்டலம். பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப சந்திர மண்டலத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு சுவாமி அப்படின்னா, சந்திர மண்டலமே இல்லைன்னு சொல்றார் நம்முடைய புராணக்காரர். புராணத்தின்படி சூரிய மண்டலம் தாண்டின பிறகுதான் சந்திர மண்டலம். ஆனா விஞ்ஞானிகள் இதை ஒத்துக்கல. விஞ்ஞானிகள் பிரகாரம் சந்திர மண்டலம் தாண்டினாதான் சூரிய மண்டலம் தெரிவிக்கிறார். இருக்கட்டும், அந்த விசாரத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப சூரிய மண்டலம் 10 யோஜனை, அதாவது 10 லட்சம் யோஜனை தூரம். அந்த தூரத்திலேயே சூரிய மண்டலம் இருக்கு. அந்த சூரிய மண்டலத்துக்கு மேலதான் சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் புராணக்காரெல்லாம் சூரிய மண்டலத்துலதான். இது திருநெடுந்தாளில் ஒரு பாசுரம். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல் வந்தன்னை இருநிலம் கால் தீர்வின் பூதமைந்தாய், செந்திரத்த தமிழோசை வடசல்லாகி திசை 4 திங்கள் ஞாயிறாகி, அந்தரக்கும் தேவர்க்கும் அதிராக அந்தரனை அப்படின்னு சொல்ல. இந்த செந்திரத்த தமிழோசை வடசல்லாகி, இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல் வந்தன்னை இருநிலம் கால் தீர்வின் பூதமைந்தால், செந்திரத்த தமிழோசை வடசல்லாகி திசை 4 திங்கள் ஞாயிறாகி. திங்கள் ஞாயிறாகி என்று கிடையாது. திங்கள் தான் முதல்ல திங்கள் ஞாயிறாகி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அங்க என்ன தெரியும்னா, திங்கள் ஞாயிறாகிங்கிற சப்தத்துல இல்ல முதல்ல வந்து சூரியன் தான் இருக்கார், அடுத்துதான் சந்திரன். அங்கு நம்ம தெரிவிக்கிறார். இருக்கட்டும், அப்படி வச்சது புராணக்காரன் தான் தெரிவிக்கிறார். அப்ப சந்திர மண்டலம் வந்துருக்கு. அப்ப சூரிய மண்டலத்துக்கு மேல சந்திர மண்டலம், அந்த சந்திர மண்டலத்துக்கு மேலே நட்சத்திர மண்டலம். சந்திர மண்டலத்துக்கு மேல நட்சத்திர மண்டலம். அது என்னென்ன கிரகம்? புதன் கிரகம், அதுக்கப்புறம் வெள்ளி கிரகம், அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம், அதுக்கப்புறம் வியாழன் கிரகம், அதுக்கப்புறம் சனி கிரகம். இதற்கு மேலே சப்த ரிஷி மண்டபங்கள். சப்த ரிஷி மண்டபங்கள், அதாவது
இந்த கிரகங்கள் வந்து முதல்ல சூரியன், அடுத்து சந்திரன், அதுக்கு மேல இருக்கக்கூடிய புதன் என்ன, வெள்ளி என்ன, செவ்வாய் என்ன, வியாழன் என்ன, சனி என்ன, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்த ரிஷிகள், சப்தரிஷி மண்டபங்கள் வந்துருது. இது வரைக்கும் மிக மேல உள்ளது. இந்த சப்தரிஷி மண்டபத்துக்கு மேலதான் துருவ மண்டபம் வருது. நம்ம பாகவதத்துல துருவனுடைய சரித்திரத்துல நம்ம பார்த்தோம். துருவ நட்சத்திரம் பார்த்தோம்னோ இது எங்க இருக்குன்னா இந்த இதெல்லாம் தாண்டணும், இந்த கிரகங்கள்லாம் தாண்டினோம். தாண்டி போனதுக்கு அப்புறம் சப்தரிஷிகள் மண்டபங்கள் அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் துருவ மண்டலம் வந்துடுறது. அந்த துருவ மண்டலம் வந்துருது, துருவ நட்சத்திரம் இருக்கு. அப்ப சூரிய மண்டலத்திலிருந்து தொடங்கி துருவ மண்டலம் வரைக்கும் 3வது லோகம் சிவர்லோகம். சூரிய மண்டலத்திலிருந்து தொடங்கி துருவமண்டலம் வரைக்கும் 3வது லோகம் சிவர்லோகம். ஆக பூகு, புவகா, சிவகா 3 லோகம். பூகுன்றது இந்த லோகம், புவகா என்பது சூரிய மண்டலம், சிவகா என்பது சூரிய மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த லோகம் வரைக்கும். எந்த லோகம்? துருவமண்டபம் வரைக்கும் சிவர்லோகம்னு சொன்னார். அதற்கு மேலே 4வது லோகம் மகர்லோகம். 4வது லோகம் மகர்லோகம். இது ஒரு கோட்டியிலே 14 லட்சம் யோஜனை பெரியது மகர்லோகம். 14 லட்சம் யோஜனை, ஒரு யோஜனை 10 மைல் சொன்னேன். 14 லட்சம் யோஜனை பெரியது மகர்லோகம். இதை போல 2 மடங்கு பெரியது ஜனர்லோகம், 5வது. முதல் லோகம் பூலோகம், 2வது லோகம் புவலோகம், 3வது லோகம் இது சுவலோகம், அடுத்து 4வது லோகம் என்று சொல்லக்கூடியது மகர்லோகம், 5வது லோகம் ஜனர்லோகம். அதை போல இன்னைக்கு அப்ப 5வது லோகம் இது மகர்லோகத்தை காண 2 மடங்கு பெரியது ஜனர்லோகம். அதை போல 4 மடங்கு பெரியது தபோலோகம். அதோட 4 மடங்கு பெரியது இது 6வது லோகம். அதற்கு மேலே 10 யோஜனை தூரம் பெரியது பிரம்மாவின் சத்தியலோகம், 7வது லோகம். பிரம்மாவின் சத்தியலோகம் 7வது லோகம். ஆக சத்தியலோகத்துக்கு மேலே தமசு இருக்கு, இருட்டு தமசு இருக்கு. அதற்கு மேலே கந்தம் என்கிற தண்ணீர் இருக்கும். இந்த அண்டகடாகத்தின் உணர்விலே மேல் பகுதி வந்துடுறது, ஓட்டுற பகுதி வந்துடுறது. சத்தியலோகம் தாண்ட உடனே ஒரு பெரிய கர்த்தம் என்ற தண்ணீர் இருக்கு. அதுக்கப்புறம் அண்டகடாகத்தின் மேல்வோடு வந்துடுறது. மேல்வோடு வந்துடுறதுனோ அது மேல் பகுதி வந்துடுது. இப்படிதான் 4 பகுதிகளை சொன்னார். அப்ப கீழ்லோகங்கள் எல்லாம் போய் அதற்கு ஒரு ஓடு வருது, மேல் லோகங்கள்லாம் போய் அதற்கு ஒரு ஓடு வருது. எப்ப ஜம்பூ தீபம்னு சொன்னாரோ வளையலா சுற்றி இருக்கணும். இப்ப கிழக்கு மேற்கு சொல்லிட்டார், அதான் வளையலா இருக்கு. அப்ப வளையலா இருக்குன்னு சொன்னாலே 2 பக்கமும் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பக்கம் அந்த பக்கம், அதான் கிழக்கு மேற்கு. மேலும் கீழும் சொன்னது பாதாளோகம் வரைக்கும் சொல்லிட்டார், அது 7 லோகங்கள். மேல சத்தியலோகம் வரைக்கும் சொல்லிட்டார், அது ஒரு 7 லோகம். ஆக இதுதான் ஒரு அண்ட தடாகம்னு பேர். இது அண்ட கடாகம். இப்ப மேல் பக்கத்தில் பிரம்மாவின் சத்தியலோகத்தை தாண்டி தமத்தை தாண்டி கர்த்தோக தண்ணீரை தாண்டி அண்ட கடாகம் முடியறது. இதுதான் ஒரு அண்ட கடாகம். இப்படியா ஒரு அண்டம் என்பது குறுக்கே இருக்கு என்று 2 வந்துட்டு. குறுக்கேன்னு என்னது? வளையலா சுத்தி தீபங்கள் வருது இல்லையா, அதான் குறுக்கே. நெடுக்கேன்னா என்னது? கீழே இருக்கிற பாதாளோகத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலை, மேல சத்தியலோகம் வரை இருக்கக்கூடிய நிலை, இதுக்கு நெடுக்க வருது, குறுக்க நெடுக்க. ஆக 50 கோடி யோஜனை தூரம் ஒரு அண்ட கடாகம். அப்பன்னா 500 கோடி மைல் தூரம் ஒரு அண்ட கடாகம் என்பது 500 கோடி மைல் தூரம் சொல்றார். இத சதகோட்டி விஸ்தீர்ணம்னு சொல்றதுக்குறான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கிறார். சதகோட்டினா 100 கோடி, 500 கோடி, 50 கோட்டின்னு சொன்னா இல்லையா, 50 கோடி யோஜனை, இது 500 கோடி மைல்னு சொன்னேன். அதே 100 கோடி யோஜனை தூரம்னு சொல்றதும் உண்டா இருக்குன்னு சொல்ற. எதுக்கோன்னா இந்த 50 கோடி யோஜனை சொல்றச்சே இதை ஒண்ணு சொல்றச்சே இன்னொன்னு சேர்ந்து சொல்லணும்னு சொல்லுவா, இன்னொன்னு சேர்த்துக்கணும்னு சொல்லுவா. எதுன்னா சாமான்யமா ஜியாக்கள்லாம் சாதுர்மாசிய விரதம் இருப்பா. சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு இருப்பா. சாதுர்மாசம் 4 மாசங்கள், 4 மாசம் 4 3 120 நாட்கள் இருக்கணும். ஆனா 120 நாட்கள் இருக்க மாட்டா, 60 நாட்கள் தான் இருப்பா. சாதுர்மாசம்னா 4 மாசம், 4 மாசம் இல்லாம 2 மாசம் தான் இருக்கா. என்ன சுவாமின்னா, இல்ல 4 மாசம்னு வச்சுக்க வேண்டாம், 4 பட்சங்கள் வச்சுப்பா.
4 பட்சம் என்ன அர்த்தம்? கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம் 15, கிருஷ்ணபக்ஷம் 15, 15 நாள். அப்ப 30 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு கிருஷ்ணபக்ஷம், இன்னொரு சுக்லபக்ஷம் வச்சாச்சுன்னா 60 நாள் ஆயிடுத்தணும். அந்த மாதிரி வச்சுக்கிறாரோ. ஆனா சொல்றது என்னங்க, சாதுர்மாசியம் சொல்றாரோ. அதே போல 50 கோடி யோஜனை தூரம்னு சொன்னாலே யோஜனைன்றதுக்கு என்ன செய்கிறா, 1.5 மடங்கா வைத்துக் கொண்டு 100 கோடி சொல்லலாமே அப்படின்னு ஒரு வாய்ப்பு உண்டு. அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப அந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு இந்த அளவுகோலை மாத்தினா 100 கோடி கிடைக்கிறதுனோ குடிக்கிறதுனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். இப்ப நாமே ஒரு மாத்திரை போட்டு கட்சி மாத்திரையில அளவு கொடுத்திருப்பா. 100, 25, 10, 15, 20, 50, 500, 1000 அப்படின்னு கொடுத்திருப்பா இல்லையா? 1000னா பெரியவாள் கொடுக்கறது, 500னா கொஞ்சம் நடுத்தரவாளை கொடுக்கறது, 20, 10னா ரொம்ப சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அப்படியே அளவு வச்சுருக்கலாம் மாத்திரையில. அதே போல இங்க அளவு கொடுக்குறா போல இங்க என்ன பண்றவ, இந்த அளவு இதுன்னு சொன்னா கூட இது என்ன சதகோட்டி, இதுக்கு என்ன பேரு, சதகோட்டி விஸ்தீர்ணம் தெரிவிக்கிறார்கள் இல்லையா? அப்ப 100 கோடி யோஜனை தூர விஸ்தீர்ணம் இருக்கலாம்னு தெரிவிக்கிறது. இருக்கட்டும், ரெட்டிப்பாயிடும். அப்ப யோஜனை பாதி யோஜனை 100 கோடி யோஜனை என்கிறார்கள். ஆக இந்த அண்டத்துக்கு 1 கோடி. அப்ப 1 கோடி யோஜனை பெரியது. ஏனென்றா இது இத்தனையும் தாங்கணும் என்றால் ஒரு சிறியதாக தாங்க மொத்தமே உடைஞ்சு போயிடுமோ. அப்ப எதுக்கு இப்ப அதுக்கு மேல அண்டகடாக இருக்கணுமோ, அண்டத்துக்கு மேல ஒரு மூடி இருக்கணுமோ, விளாம்பழம் என்கிற மூடி. அந்த விளாம்பழம் என்கிற மூடி எப்படி இருக்கும்னா, அந்த மூடியே 1 கோடி யோசனை தூரம் இருக்குமா அந்த முடியே. சுவாமி அவ்வளவு பெருசா இருக்குமா முடி? முடினா இவ்வளவு தானே சுவாமி இருக்கணும்? இல்ல, 1 கோடி யோசனை தூரம் பண்ணனா 10 மைல் 10 லட்சம் கோடி யோஜனை தூரம் இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மூடியே இருக்கணும். அந்த மூடி அவ்வளவு தூரம். ஏன்னா இந்த 14 லோகங்கள் அண்டங்களாக தாங்கிட போனோம். தாங்கத்துக்கு உண்டான ஒரு திருவண்ணாமலை தாங்க முடியுமா? தாங்க முடியாதுன்னா மொத்தமா உடைஞ்சு போயிடும். அதனால அது தாங்குவதற்குண்டான ஒரு அளவு இருக்கணுமானோ அந்த அளவுக்கு வெளியில இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அண்டத்துக்கு வெளியே 7 வரை இருக்கு. அண்டகடாகத்துக்கு வெளியே 7 வரை இருக்கு. அதாவது மூடி இருக்கு. இந்த அண்டத்தை ஒரு உரை மூடும், அத இன்னொரு உரை மூடும், அத இன்னொரு முறை மூடும். மொத்தம் 7 உரை. 7 உரை மூடும். இப்ப நமக்கே சில வஸ்துக்கள்லாம் 3 தடவை 4 தடவை மூடி வச்சுப்பா. முதல்ல 1 போட்டு மூடுவா, அதுக்கு 1 போட்டு மூடுவா, அதுக்கப்புறம் 1 போட்டு மூடுவா, அதுக்கப்புறம் இன்னொன்று. சில பேர்லாம் கிஃப்ட் கொடு, அந்த இப்பெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கறச்சே இத்தனோடு ஏதோ ஒரு சின்ன வஸ்து தான் வச்சிருப்பா. அதை பேப்பர்ல சுத்தி 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 அவ பிரிச்சு மாலாத வளர்ற. அந்த மாதிரி இந்த 7 தடவை சுத்தி 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 வச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சு அதுதான் தெரிவிக்கிறா. 7 உரையா இருக்கும். அந்த 7 உரைகள் என்ன சுவாமி 7 உரைன்னா என்னது? என்ன 7 உரை? அப்பு, தேஜஸ், வாயு, அகங்காரம், மகான் அப்படின்னு பிரகிருதி இப்படின்னு சொல்றது இதெல்லாம் உண்டு. இது இப்படின்னு சொல்றது உண்டு. அல்லது பிருத்திவி வெப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் மகான் அகங்காரம் சொல்றதும் உண்டு. இப்படின்னு சொல்றது உண்டு, அப்படின்னு சொல்றது உண்டு. அப்பு தேஜஸ்வாயு அகங்காரம் மகான் அகங்காரம் பிரகிருதி என்று சொல்றது உண்டு. பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் மகான் அங்க சொல்றது உண்டு. இந்த ஒவ்வொன்றும் தான் மேலே இருக்கக்கூடிய 7 உரைகள். மேலே இருக்கக்கூடிய அதுன்னா அந்த அண்டத்தை பாதுகாக்கிறது, உடஞ்சிடாம நல்லா பாதுகாக்கிறது. இவ்வளவு பெருசுன்னா இது வரைக்கும் பார்த்த அண்டகடாகம் எவ்வளவு பெரியதோ அதை விட 10 மடங்கு பெரியது இந்த உரை. ஒவ்வொரு அண்டகடாகத்தை காட்டிலும் 10 மடங்கு பெரியது இந்த உரை. அதை விட 10 மடங்கு பெரியது 2வது உரை. அதை விட 10 மடங்கு பெரியது 3வது உரை. இதத்தான் சுவாமி ராமானுஜரே தெரிவிக்கிறார். தசகுனி சோத்திரஞ்ச ஆபரண சப்தகம் சதுர்தச உபநாத்மக மண்டபம் தசகனிதோத்திர ஆவரண சப்தகம். 14 லோகங்களோடு கூடியது அண்டம். அதற்கு மேலே 10 மடங்கென்ன 10 மடங்கென்ன பெரியதெல்லாம் உரையால் சூழப்பட்டிருக்கு. தசகனி தோத்திரம் தசகனி சோத்திரம் ஆபரண சப்தகம். 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு அப்படின்னா இந்த 14 லோகங்கள் கொண்ட அண்டகடாகம் அந்த அண்டகடாகத்தை காட்டிலும் 10 மடங்கு பெரியது முதல் உரை. அதை விட 10 மடங்கு பெரியது 2வது உரை. அதை விட 10 மடங்கு பெரியது 3வது உரை. இந்த மாதிரி 7 உரைகள் 7 உரைகள் இருக்கிற அது தெரிகிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு அண்டம் கிடையாது. இப்படிப்பட்ட அண்டங்கள் அனந்தங்கள்.
ஓர் அண்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான அண்டங்கள் இருக்கு. இத்தனை அண்டங்களுக்கு சேர்த்து இத்தனை அண்டங்களும் சேர்த்து கால் பகுதி எது லீலா விபூதி. நித்திய விபூதி திரிபாதஸ்தியாம் அமிர்தம் திவி, திரிபாதஸ்தியா அமிர்தம் திவி 3 மடங்கு பெரியது திரிபாத் விபூதி ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு தெரிவிக்கிறா. அப்ப 2 விபூதி சேர்த்த உபய விபூதி நாதத்தன்னு பகவான் தெரிவிக்கிறார். அப்ப இதெல்லாம் கால் மடங்குன்னா நித்திய விபூதி எவ்வளவு பெருசா இருக்கும் சாமி. 17-14 லோகங்கள் கொண்டு ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு உரை, அந்த அண்டகடாகத்தை போல 10 மடங்கு பெரியது முதல் உரை, அதை விட 10 மடங்கு பெரியது 2வது உரை. இந்த மாதிரி 7 உரை போட்டு முடிச்சோன்னே ஒரு அண்டகடாக முடியாது. அதை போல 1000 10,000 10,000 லட்சக்கணக்கான அண்டகடாகங்கள். இந்த எல்லா அண்டகடாலும் சேர்த்தா எவ்வளவு பெரியதோ அந்த பெரியதை காட்டிலும் இன்னும் 3 மடங்கு பெரியது இது ஸ்ரீவைகுண்டம். அப்ப ஸ்ரீவைகுண்டம் இவ்வளவு பெருசா இருக்கணும் இது இருக்குல்ல, அவ்வளவு அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு உபயோகி நாதகம் தெரிவிக்கிறார். இப்ப இது இத்தனை மனசுல பட்டாதான் நமக்கு நல்லா புரியும். நம்ம கிளம்படுவது இதைத்தான் 5 வயசு குழந்தையே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு? பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் வெண்குலகும் அங்கோதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வன். அப்படி திருவரங்கநாதன் சாமானிய பட்டவன் அல்ல, செங்கோருடைய திருவரங்கன். பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான். அப்ப தசகரி தோற்ற ஆபரண சப்தகம் சதுர்ஜச புவனாத்மக மண்டபம் தசகனி தோற்ற ஆபரண சப்தகம் தெரிவிக்கிறார் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட செங்கோருடைய 2 விபூதி ஆள்கின்றான். இது அத்தனை விபூதியும் நீர் உடையவன். இது 2த்தையும் எடுத்து கொடுத்துட்டார் சுவாமிகிட்ட, எம்பெருமானார்ட்ட கொடுத்துட்டார். நீர் தான் உடையவன் கொடுத்துட்டார் இல்லையா. அவர் திருவிடை பத்தினா வரும். ஒரே வழி உடையவர் திருவிடையும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஒவ்வொரு அண்டமும் ஒவ்வொரு நீர்க்குமிழி வேற உண்டு. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு நீர்க்குமிழி அங்கங்க அத்தனையும் உருவாகிறது. ஜலமுக்தத்தை போல சிருஷ்டிக்கப்படுகிறது. ஏன்னா நீர்க்குமிழி தான் நிறைய வரும். பிரம்மா சிருஷ்டிக்கும் வரையில் தான் இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு அத்வாரக சிருஷ்டின்னு பேரு. பிரம்மாவுக்கு அத்வாரக சிருஷ்டி இன்னொரு பேர் சொல்லிட்டு இருக்கேன். வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு ஒண்ணு பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பேரு அத்வாரக சிருஷ்டி சத்வாரக சிருஷ்டின்னு பேரு. பிரம்மா சிருஷ்டிக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்வாரக சிருஷ்டி. பிரம்மாவுக்கு வேலை கிடையாது, பகவானே படிவார். அதன் பிறகு பிரம்மாவை கொண்டு படைக்கிறபடியாலே பிரம்மத்தின் உதவி கொண்டு பிரம்மா படைக்கிறார். இதுக்கு சத்வாரக சிருஷ்டின்னு பேரு. சத்வாரக சிருஷ்டின்னு பேரு. சத்வாரக சிருஷ்டினா என்ன சுவாமி? இல்ல நான் சுருக்கமா தான் சொல்றேன். அந்த சீனிவாசாச்சாரிய சுவாமியை சொல்றார். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணேன், நேர விஷ்ணு புராணத்துக்கு போங்க. அங்க போய் நல்லா பார்த்துங்க. இதுக்கு மேல சொல்ல முடியாது. அவரே சொல்லிட்டார். நல்ல காலம் அவரே என்ன சொல்றாரு, இதெல்லாம் இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதுக்கு நல்லா புரியணும்னா நீங்க நல்லா விஷ்ணு புராணத்துக்கு போய் நல்லா புரிஞ்சுக்கோ. பாகவதத்திலேயே நல்லா சொல்லியிருக்கார், அங்கேயும் கேட்டுட்டு இருக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, பாகவதத்திலேயே ராமாயண கதை வரும்போது மேல வரப்படுது. ராமாயண கதை வரும்போது ஒரு அத்தியாயத்தை சுருக்கம் முடிச்சிட்டார். ஒரு அத்தியாயத்துல சுருக்கம் முடிச்சிட்டாரு வியாச பகவான். வியாசர் உடனே எல்லாரும் கேட்டேன், என்ன சுவாமி ராமாயணத்தை ஒரே அத்தியாயத்துல முடிச்சுட்டே இருந்தா? வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகமா நல்லா விபுலமா நல்லா பண்ணியிருக்கார். நான் எங்க பண்றேன்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே இப்ப இது 18,000 ஸ்லோகம் பாகவதம். ஏற்கனவே 18,000 ஸ்லோகம் மேலும் 24,000 ஸ்லோகத்தை போட்டாச்சுன்னா 7 நாட்கள்ல பாகவதம் முடியும்னா எப்படி முடிக்கிறது? முடிக்க முடியாதுனோ. அதனால நான் விரும்பி கஞ்சி இதோடு நிறுத்திக் கொள்கிறோம் அடிக்கடி எழுதுவா பாருங்க பெரியவர்கள்லாம். அந்த மாதிரி இப்ப நம்ம சீனிவாசாச்சாரிய யதீந்திரவத தீபிகா பிரவர்த்தகாச்சாரியர் சீனிவாசாச்சாரியர் என்ன தெரிவிக்கிறான்னா, இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், சுருக்கமா சொல்லிட்டேன். இன்னும் நல்லா விரிவா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, விஷ்ணு புராணத்துக்கு போகும், அங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பாகவதத்துல ராமாயண கதையை ஒரே அத்தியாயத்துல முடிச்சிட்டார். இவன் முடிச்சுட்டே சுவாமி அப்படின்னா ஒண்ணு வேண்டாம், அங்க ஸ்ரீராமாயணம் அப்படி ஏற்கனவே 24,000 ஸ்லோகம் சொல்லியிருக்கார், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக எங்க விரிவு கஞ்சி நிறுத்தினோம். திருட்டு விஷயம் மேற்கொண்டு புராணத்தில் தெரிந்து கொள்க. திருட்டு விஷயம் என்ன? திருட்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துல புராண ரத்னம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேரு. விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேரு.
அந்த புராணங்களை தெரிந்து கொள்க அப்படின்னு தெரிவித்தார். ஆக பிரகிருதி அத்தியாயம் முடிஞ்சிருத்து. சரி சுவாமி, பிரகிருதி அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, இதோட பிரகிருதி முடிஞ்சிருச்சு. பிரகிருதி கொடுப்பா நல்லா இருக்கு சுவாமி. இனி அடுத்தது எது? காலம். அடுத்தது எது? காலம். இப்ப 4 அதிகாரணம் முடிஞ்சிருச்சு. அதாவது மொத்தம் அதிகரணத்தில் 6 தத்துவங்கள். அதாவது திரவியம், அத்ரவியம். அதுல திரவியங்கள் 6, அத்ரவியம் 1. ஏற்கனவே 10 அவதாரங்கள் பார்த்த போனோம். ஏற்கனவே 3 அவதாரம் பார்த்துட்டோம். அப்படின்னு திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்கேன். ஒரு 10 தடவை சொன்னாலாவது ஞாபகம் ஒன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே பிரமாணம் பிரமேயம் 2ஆ பிரிச்சுட்டார் எல்லாத்தையும். அத பிரமாணத்தை 3ஆ எடுத்துட்டார். சப்த பிரமாணம், அது போல பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம் 3 எடுத்துட்டார். அந்த 3 நம்ம அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு பிரமேயத்துக்கு வந்தோம். பிரமேயத்துல 7 பார்த்தோம். அந்த 7 திரவியம், பிரமேயத்தை 2ஆ பிரிச்சார், திரவியம் அத்ரவியம் என்று. அப்ப அத்ரவியத்துல என்ன பண்ணார்? 1 தான் கடைசியில. திரவியத்துல 6 எடுத்துட்டார். அந்த 6ல முதல் எதுன்னா பிரகிருதி. அந்த பிரகிருதி இப்ப முடிஞ்சிட்டு, பிரகிருதி இப்ப முடிஞ்சிட்டு பார்த்துட்டோம். அப்ப திரவியம் அத்ரவியம் பிரித்தோம் இல்லையா? மேலும் இன்னொரு பிரிவு உண்டு. இன்னொரு பிரிவு உண்டானா சேத்தனம் அச்சேத்தனம் பிரிக்கணும். சேத்தனம் பாருங்க, திரவியம் அத்ரவியம் பார்த்த போனோம். இப்ப நம்ம திரவியத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். அத்ரவியம் 1 தான் கடைசியில. திரவியத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். திரவியத்துல 6, அந்த திரவியத்துல 6 இருக்கிறதுலயே முதல் இது பிரகிருதி. அந்த பிரகிருதி தான் இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். ஆனா அந்த பிரகிருத்தில இன்னொரு பிரிவு இருக்கு. என்னன்னா சேத்தனம் அச்சேதனம்னு பிரிக்கிறார். திரவியத்துக்குள்ளே அத்ரவியம் என்பது தனி, அது கடைசியில் இருக்கு. மொத்தம் 6, மொத்தம் திரவியம் 6. அதில் அச்சேதனம் 4, சேத்தனம் 2. இது என்ன சுவாமி? அச்சேதனம் 4 சேத்தனம் 2னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேத்தனர்கள் இல்லையா? சேத்தனர்கள் என்ன? சைத்தன்யம் இருக்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடியவர்கள் சேத்தனர்கள்னு பேரு. சுவாமி நம்மோட பகவானை சேர்த்துட்டு சேர்க்க ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி சேர்க்கணும்னா ஞானம் இருக்கக்கூடியவரை பகவானும் உண்டு, ஞானம் இருக்கக்கூடிய நாமும் உண்டோனும். அந்த விதத்தை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றும் சொல்லலாம். ஞானம் இருக்கக்கூடியவர், அதான் சைத்தன்யம் இருக்கக்கூடிய வஸ்துன்னு ஒன்று திட்டார். அதனால சேத்தனம் இது 2, அச்சேதனம் 4. அச்சேதனம் ஞானம் என்னன்னா பிரகிருதி, காலம், சுத்த தத்துவம், தர்மபூத ஞானம். இந்த ஞானம் அச்சேதனம். அச்சேதனம்னா என்னது? ஞானம் இல்லாத தன்மை தான் அச்சேதனம்னு பேரு. ஞானம் இருக்கக்கூடிய தன்மைக்கு சேத்தனம்னு பேரு. சேத்தனம் ஞானம் இருக்க தன்மை ஜீவாத்மா பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன். ஞானமற்ற தன்மை என்று சொல்லக்கூடியது எது? அச்சேதனம். பிரகிருதி, நம்ம பார்த்தது பிரகிருதி, காலம், அடுத்து சுத்த தத்துவம், அடுத்து தர்மபூத ஞானம். இந்த 4 அச்சேதனம். இப்ப அச்சேதனத்தை 2ஆ பிரிக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையா எனக்கு கேட்கணும். ஏன்னா இந்த கேட்டதான் இதுக்கு மேற்கொண்டு இனிமேதான் ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். இது வரைக்கும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்ப அச்சேதனத்தை 2ஆ பிரிக்கணும். அப்படின்னா அச்சேதனத்தை தினம் ஏற்கனவே ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்கேன். அப்படியே அந்த அட்டவணை பிரகாரம் நீங்க பார்த்துட்டு வந்தா அப்படியே வந்துடும். அச்சேதனத்தை 2ஆ பிரிச்சா ஜடம் அஜடம்னு வந்துடும். முதலிருந்து சொல்றேன். எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சோம். பிரமாணம் பிரமேயம் என்று. பிரமேயம் 7, பிரமாணம் 3. பிரமாணம் 3ஐயும் பார்த்துட்டோம். பிரமேயம் 7 முதல் பிரகிருதி, அதை பார்த்துட்டோம். சரி, அதையும் பிரிச்சோம் திரவியம் அத்ரவியம் என்று. திரவியம் அத்ரவியத்தை பிரிச்ச உடனே அதுல சேத்தனம் அச்சேதனம் 2ஆ பிரிச்சோம். அது அச்சேதனம் 4. அதே போல சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடியது 2ன்னு பார்த்தோம். சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலை 2 எது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அச்சேதனம் 4 எது? அந்த 4 தான் பிரகிருதி தத்துவம், கால தத்துவம், சுத்த தத்துவம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம்ங்கிற தத்துவம். இது 4 பார்த்தோம். இப்ப இந்த 4க்குள்ளேயே அது அச்சேதனம் தானே, இதை 2ஆ பிரிக்கணும். இதை 2ஆ பிரிக்கச்சு ஜடம் அஜடம்னு வருது. ஜடம் அஜடம். ஜடம்னா என்ன, அஜடம்னா என்ன? ஜடம் முதல்ல ஜடம் எதுன்னு சொல்லிடுறேன். ஜடம் எதுன்னா பிரகிருதியும் காலமும் ஜடம். அஜடம் எதுன்னா தர்மபூத ஞானமும் நித்திய விபூதியும் அஜடம். அதான் சுத்த சத்துவம்னு சொன்ன. என்னன்னா சுத்த சத்துவம் வேறல்ல, நித்திய விபூதி வேறல்ல, 2 ஒண்ணுதான். அடிக்கடி இந்த பேரை மாத்திட்டே இருப்பா. இந்த வியாக்கியாதாவுக்கு
நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக பேரை மாத்திட்டே இருப்பா. நம்ம உடனே மிரண்டு போயிடுவோம். என்ன சுவாமி இத்தனை நித்திய உபூதி சுத்த சத்துவம் சொல்லிட்டாருன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். சுத்த சத்துவம் தான் நித்திய விபூதி, நித்திய விபூதி தான் சுத்த சத்துவம். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து ஆக இப்படி இருக்கிறவனா ஆக நித்திய விபூதி சொல்லிட்டார். பிரகிருதி காலம் ஜடப்பொருள். ஜடப்பொருள் என்னாலே அஸ்வயம் பிரகாசம் பேரு. அஸ்வயம் பிரகாசம் தானே பிரகாசிக்காது. அஜடம் என்னாலே ஸ்வயம் பிரகாசம் தானே பிரகாசிக்கும். இந்த இடத்துல பாருங்க, இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும்னு அடியாங்க. அப்பவே சொல்லணும், இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா தானே பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்காது. இதுதான் ஜடத்துக்கும் அஜடத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம். ஜடம்னா தான் பிரகாசிக்காது, தானே பிரகாசிக்காது. அஜடம்னா தானே பிரகாசிக்கும். இப்ப தானே பிரகாசிக்காதது எது? பிரகிருதியின் காலம் ஜடப்பொருள். ஜடல் பொருள்னா தானே பிரகாசிக்காது. அஜடம் எது? அஜடம் தானே பிரகாசிக்கும். அஜடம் எதுன்னா எது? நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும் தானே பிரகாசிக்கும். இப்ப நாம் பார்க்கும் பிரகிருதியும் காலமும் ஜடப்பொருள். இதுவே நம்ம பார்க்க போவது நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும், இது அஜடம். இதற்கு பிறகு சேதனர்களா இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்ன, ஈஸ்வரன் என்ன, இதுவும் அஜடம் தான், அஜடம் தான். அப்ப சரி சுவாமி, இப்ப என்ன வருதுன்னா முதல்ல ரெண்டா பிரிச்சோம். அது இந்த இடத்துல கொஞ்சம் 4 தடவை சொல்றேன், கொஞ்சம் நாடியானாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமே வரும். என்ன இந்த முதலே சொல்லியிருக்கணும், ஆனா அங்கேயே குழப்ப வேண்டாமே அப்படின்னு பிரகிருதியை முடிச்சுட்டா சொல்லலான்றதுக்காக தான் இது சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திரவியத்தை 6 திரவியங்கள், அந்த 6 திரவியத்துல முதல் திரவியம் பார்த்துட்டோம் பிரகிருதின்னு. இப்ப அந்த 6 திரவியத்துக்குள்ளே என்ன பண்ணும், சேத்தனம் அச்சேதனம்னு 2 எடுத்துட்டோம். ஞானம் இருக்கக்கூடிய தன்மை, ஞானமற்ற தன்மைன்னு பார்த்தோம். இப்ப ஞானம் இருக்கக்கூடிய தன்மை 2, ஞானமற்ற தன்மை 4. அது என்ன சுவாமி? ஞானம் இருக்கான்னா பிரகிருதிக்கு, காலத்துக்கு, சுத்த சத்தத்துக்கு, தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. இதெல்லாம் அச்சேதனம் பேரு. ஞானம் இருக்கிறது எது? நாம தான். ஜீவாத்மா ஞானம் இருக்கு, பரமாத்மாவுக்கு ஞானம் இருக்கு. அது முதல்ல 2ஆ பிரிச்சோம். 2ஆ பிரிச்ச உடனே இப்ப அந்த அச்சேதனத்தை 2ஆ பிரிக்கிறோம். இப்ப நமக்குள்ள எந்த நமக்குள்ள பிரிவு வரப்போறது, நமக்கும் பகவானுக்கும் பிரிவு வரப்போறது. அந்த பிரிவு வரைச்சே சொல்றேன். அது சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவா சைத்தன்ய சேத்தனம், சேத்தனத்தை பிரிக்கிறதையும் அது பார்க்கலாம். அச்சேதனத்தை இப்ப பிரிக்கிறோம். அச்சேதனம் 4. என்னென்ன 4? சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் தான் நித்திய விபூதி. சுத்த சத்துவம், பிரகிருதி, காலம், அதுக்கு மேல என்னது? தர்மபூத ஞானம். இதெல்லாம் என்னது? அச்சேதனம். சரி, இப்ப இதை 2ஆ பிரிக்கிறோம். இதை 2ஆ பிரிக்கச்சு ஜடம் அஜடம்னு வருது. ஜடம் அஜடம்னா என்ன அர்த்தம் சுவாமி? தானே பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்காது. இதுதான் ஜடம்னா தானே பிரகாசிக்காது, அஜடம்னா தானே பிரகாசிக்கும் அப்படின்னு. சரி, அப்ப இது எது? காலம் பிரகிருதியும் தானே பிரகாசிக்காது. அதே தர்மபூத ஞானமும் அதே போல நிச்சயபூதியும் தானே பிரகாசிக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அஜடம் என்றால் ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்கும். பிரகிருதியும் காலம் தானே பிரகாசிக்காது. ஏன் தானே? இன்னொருத்தர் வெளிச்சம் போட்டாதான் பிரகாசிக்கும். இது எக்ஸாம் சொல்றேன். ஆனால் சுத்த சத்துவம் நித்திய விபூதி என்று சொல்ல, சுத்த சத்துவம் ஆகட்டும் தர்மபூதமாகவே தானே பிரகாசிக்கும். ஆக நாம் பார்க்கும் பிரகிருதியும் காலமும் ஜடம். இனிமே நம்ம பார்க்க போறது நித்திய விபூதி என்ன, அதே போல தர்மபூத ஞானம் என்ன, இதெல்லாம் அஜடம்னு பேரு. அதற்கு மேலே சைத்தன்யம் இருக்கக்கூடிய சேத்தனர்கள் இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா இருக்காரனோ அவரும் அஜடம் தான். இத சொன்ன உடனே ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார், சுவாமி அதுவும் அஜடம் தான், அதே போல தர்மபூத ஞானம் சுத்த சத்துவம் அதாவது ஸ்ரீவைகுண்டம் இதுவும் அஜடம் தான், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாமே, ஏங்க பிரிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக பிரிச்சுக்கிறீங்க? பிரிக்க வேண்டாமே, அதுவும் அஜடம் தானே அப்படின்னா. அப்ப அந்த அச்சித்துக்குள்ளேயே அஜடம் இருக்கே, அப்ப சேத்தனருக்குள்ள இருக்க மாட்டார்களா? சரி சுவாமி, ஈஸ்வரன் ஜீவன் அஜடம் என்று இருக்க நித்திய பூஜை தர்மபூஜை அஜடம் தானே, இந்த அஜடத்துக்குள்ளே சேர்க்கலாம் என்றால்
தானே பிரகாசிப்பது என்பது வேறு, தனக்கு பிரகாசிப்பது என்பது வேறு. இங்கதான் நன்னா புரிஞ்சுக்கணும். உன்னிப்பா நீங்க கேளுங்க. இத புரிஞ்சுட்டாதான் மேற்கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் புரிய போகுது. ஏன்னா தானே பிரகாசிப்பது தனக்கு பிரகாசிப்பதுன்னு ரெண்டு உண்டு. தானே பிரகாசிப்பது தனக்கு பிரகாசம் ரெண்டு உண்டு. அப்படின்னா தானே பிரகாசிப்பதுன்னா ஸ்வயம் பிரகாசம். ஆனால் தனக்கு பிரகாசிக்கும் என்றால் ஞானம் இருந்தால்தான் தனக்கு பிரகாசிக்கும். பாருங்க, தானே பிரகாசிக்கும் என்பதுனா ஸ்வயம் பிரகாசம். தனக்கு பிரகாசிக்கும் என்றால் ஞானம் இருந்தால்தான் பிரகாசிக்கும். இப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான் ஞானம் உண்டு. அதை தவிர மற்ற 4 தத்துவங்களுக்கும் ஞானம் கிடையாது. அதனாலே அது தனக்கு பிரகாசிக்கும் தானே பிரகாசிக்கும் என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான் உண்டே தவிர தனக்கு பிரகாசிக்கும் என்றால் நான் 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 எனக்கு தெரியணுமோனோ. ஆனால் நான் என்று பிரகிருதி சொல்லுமா? பிரகிருதிக்கு தெரியாது. தர்மபூத ஞானத்துக்கு தெரியுமா? தர்மபூத ஞானத்துக்கு தெரியாது. நான் என்கிற ஞானம் எனக்கு இருக்குமே தவிர என் ஞானத்துக்கு அந்த ஞானம் இருக்குமான்னா எனக்கு தான் ஞானம் இருக்கு. எனக்கு இருக்க ஞானத்துக்கு நான் என்கிற ஞானம் தோன்றாதுன்னா தோன்றாது. ஞானத்துக்கு ஞானம் உண்டா? கிடையாது. எனக்கு தான் ஞானம். ஆனாதான் அதை அஜடத்துல சேர்த்தார். ஆனா தானே பிரகாசிக்கும். தனக்கு இது எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஏன்னா அது அச்சேதனம். சைத்தன்யம் இருக்கிறது அச்சேதனம். அதற்கு ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாதபடியால் தான் தனக்கு பிரகாசிக்காது. ஆனா ஜீவாத்மா தனக்கு பிரகாசிப்பார், பரமாத்மாவும் தனக்கு பிரகாசிப்பார், மேலும் தானே பிரகாசிப்பார். தானே இருக்கிறது. இதுதான் ஸ்வயம் பிரகாசத்துவம் பேரு. ஆக தனக்குத்தானே பிரகாசிப்பார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். தானே பிரகாசிப்பார், தனக்கு பிரகாசிக்க மாட்டார் தர்மபூத ஞானமும் நித்திய உபூதியம். தானே பிரகாசிக்காது, தனக்கும் பிரகாசிக்காது, பிரகிருதியும் காணும். குழப்பமா இருக்கு சுவாமி, ஒண்ணுமே புரியல சுவாமி. நிதானமா சொல்றேன், ஒண்ணும் கரெக்டமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுக்கும், நல்லா புரியும். அப்படின்னா ஜடமா இருக்குன்னு அர்த்தம், அச்சேதனமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அஜடம் இருக்கு, அச்சேதனமா இருக்கு, தர்மபூத ஞானம் இருக்கு, நித்திய விபூதி இருக்கு, சேதனமா இருக்கு, அஜடமா இருக்குன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் தனக்கு பிரகாசிப்பார், தானே பிரகாசிப்பார். இது புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். விளக்கு இருக்கணும். விளக்கு இன்னொரு விளக்கு கொண்டு விளக்கு பார்க்கணுமா? தேவையில்லை. விளக்கு நம்ம நேரம் பார்த்துவோம். அப்ப தன்னுடைய வெளிச்சத்தை இன்னொருத்தருக்கு காட்டக்கூடிய தன்மை விளக்குக்கு உண்டு. நல்லா புரியுங்க. தானே பிரகாசிப்பார், அதான் அர்த்தம். தானே பிரகாசிப்பார்னா என்னது? விளக்கு இருக்கு, நம்ம தூரத்துக்கு பார்த்தா சுவாமி விளக்குன்றோம். அப்ப நமக்கு விளக்குன்னு நமக்கு நல்லா காட்டி கொடுக்கறது. தானே பிரகாசிக்கிறார். அந்த விளக்குக்கு தான் விளக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் தனக்கு பிரகாசிக்காது. தானே பிரகாசிப்பார், தனக்கு பிரகாசிக்காது. எது போல நித்திய விபூதி, இது நித்திய விபூதி தான் தெரியும், நமக்கு தெரியும். அதே போல தர்மபூத ஞானம், இது தர்மபூத ஞானம் நமக்கு தெரியும். தர்மபூத ஞானத்துக்கு நாம் தர்மபூத ஞானம் தெரியுமானா தெரியாது. அதனால்தான் அது அஜடம்னு பேரு. அதுக்கு ஞானம் கிடையாது. நித்திய விபூதிக்கு ஞானம் கிடையாது. ஆனா பார்த்தா புரியும், விளக்கு போல பார்த்தா புரியும். அத ஜீவாத்மா இருக்காரு, யாரோ ஒருத்தர் ஜீவாத்மான்னு யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாரு. அப்ப மற்றவர்களுக்கு தனக்கு பிறருக்கு பிரகாசிக்கிறது தனக்கு தெரியுமா? நானும் சொல்லிக்கிறானோ விளக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிறத நான் விளக்கு சொல்றது இல்லையே. நான் இன்னான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமோ, அந்த மாதிரி விளக்கு சொல்றதுன்னா சொல்றது இல்லையே. அப்ப தானே பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. எது? அதான் அஜடம்னு பேர். அப்ப அஜடம்னா தானே பிரகாசிக்க, தனக்கு அப்படின்னா நித்திய விபூதி தானே பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. ஆனா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பேருமே தானே பிரகாசிக்கும், தனக்கும் பிரகாசிக்கும். தனக்கு நான் யாருன்றது தெரியும்,
இப்ப நித்திய விபூதிக்கு தான் யாரும் தெரியுமா? தெரியாது. அதே போல தர்மபூத ஞானத்துக்கு நான் தர்மபூத ஞானம் தெரியுமா? தெரியாது. ஆனா நமக்கு தெரியுமே, நான் அப்படின்னு தெரியாது. மத்தவா பார்க்கறது இன்னார் அப்படின்னு அவளுக்கும் தெரியாது. ஆனா அந்த மாதிரி இவங்க உண்டானா கிடையாது. அதான் தெரிவிக்கிறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒண்ணு. ஆனா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். குழப்பமே கிடையாது. எந்த குழப்பம் கிடையாது. அதான் ஆக ஈஸ்வரனும் ஜீவாத்மாவும் தனக்கு பிரகாசிப்பார், தானே பிரகாசிப்பார். இதுக்கு என்னத்தன பேரு இருக்கணும்? பிரத்யக்குன்னு பேர். தவக்கம் பிரகாசித்து தானம் பிரகாசித்தால் அதுக்கு பிரத்யக்குன்னு பேரு. என்றானா தனக்கும் பிரகாசிக்கும். இப்ப நம்ம பார்க்க போகுது பராகர்த்தம். பிரத்யக் அர்த்தம் பராகர்த்தம் ரெண்டு உண்டு. பிரத்யக் அர்த்தம் பராகர்த்தம் வருது. பராக் என்றாலே பிறர்க்கு பிரகாசிக்கும் என்பது. ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம் சேத்தனர்கள். சேத்தனர்கள் தங்களுக்கே பிரகாசிப்பார்கள். ஞானம் இருந்தால்தான் தங்களுக்கே பிரகாசிக்க முடியும். இப்ப தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் இருக்கா? ஞானம் வந்து இருக்க சுவாமினா, ஞானம் இருக்கு. ஞானம்ன்றது ஒரு புத்தி இருக்கு. ஆனா புத்தின்னு தான் சொல்லணும். ஏன் தர்மபூதி ஞானம் வரும்? நான் அந்த இடம் வச்சு நீங்க சொல்றேன். ரொம்ப எக்ஸலண்டா எடுக்க போறேன். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது சொல்ல வந்தேன்னா, இப்ப தங்களுக்கு பிரகாசிக்க, அதனால்தான் தனக்கு பிரகாசிப்பவர்கள். ஆனால் தர்மபூத ஞானமோ ஸ்ரீவைகுண்டமோ இவை தனக்கு பிரகாசிக்காது, பிறர்க்கு தான் பிரகாசிக்கும். எது போல விளக்கு இருக்கு. விளக்கு தான் விளக்குன்னு தனக்கு தெரியாது. ஆனா விளக்கு மற்றவாளுக்கு தெரிவிக்கும். நான் விளக்குன்னு மற்றவாள் விளக்கு இருக்குன்னு சொல்ல, தான் விளக்குன்னு தனக்கு தெரியுமான்னு தெரியாது. அது தனக்கு பிரகாசிக்காது, தானே தனக்கும் பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்காது இருக்கிறோம். ஆனா பிரகாசிக்க, அப்ப தனக்கு பிரகாசிக்காததுனால்தான் தானே பிரகாசிக்கிறது குழம்பிக் கொள்ளக்கூடாது. தனக்கு பிரகாசிக்காது என்பதனால் தானே பிரகாசிக்காது என்று குழம்பிக் கொள்ள கூடாது. தனக்கு தான் யாரும், விளக்குக்கு தான் யாரும் தெரியாது. தெரியாது என்றபடியாலே என்ன பாருங்க, தானே பிரகாசிக்காது, பிறருக்கு தான் யாரும் தெரிய விட்டாமல் இருக்கும்னு நினைக்கப்படாதுன்றாரு. தான் யாரும் தெரியாது, பிறருக்கு தன்னை யாரும் காட்டி கொடுக்காது நினைக்காதீங்கோ. பிறர்க்கு தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கும். ஆனா தனக்கு தான் யாருன்னு தெரியாது. இதுதான் என்னது? தனக்கு என்ன அர்த்தம்? தனக்கு பிரகாசிக்காது, பிறர்க்கு பிரகாசிக்கும். நானே பிரகாசிக்கிறதுனால இன்னொருத்தர் உதயமா நானே எல்லாருக்கும் தெரிகிறேன். என்ன பாருங்க, நானே பிரகாசிக்கிறேன். இப்ப சில பேர் சொல்றாங்க, அடிபட்டு எங்க படுத்துருந்தா நான் எங்க இருக்கேன். இப்ப நான் தெரிய இருக்கணும். இப்ப நான் பிரகாசிக்கிறேன்னாலே இன்னொருத்தர் உதவி இல்லாம நானே எல்லாருக்கும் தெரிகிறேன் இல்லையா? எனக்கு பிரகாசிக்கிறேன் என்று சொன்னாலே பிறர்க்கு மட்டும் தெரியாமல் எனக்கும் தெரிகிறேன் என்று வந்தால் அதான் அர்த்தம். அதான் என்ன அர்த்தம்? தானே பிரகாசிப்பது தனக்கு பிரகாசிப்பதுன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கு இருக்கின்றதற்காக அந்த விளக்க தெரியறதுக்காக இன்னொரு விளக்கு தேவையா? இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஆனா தானே பிரகாசிக்கன்னு அர்த்தம். விளக்க தெரிந்து கொள்வதற்கு தானே பிரகாசிக்கும். ஆனா இன்னொருத்தர் உதவி அதுக்கு தேவையில்லை. ஆனால் அதே விளக்கு தான் தனக்கு விளக்குன்னு சொல்லிக் கொள்ளுவான்னா சொல்லிக்கொள்ளார். நான் விளக்குன்னு சொல்லிக்குமா? சொல்லாது. ஆனா நாம சொல்லிக்க, நான் இன்னான்னு நான் சொல்லிக்கிறோனோ அந்த மாதிரி விளக்கு சொல்லிக்க மாட்டா, சொல்லிக் கொள்ளாது. இதுதான் வித்தியாசம். அப்பனா என்ன அர்த்தம்? தனக்கு பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும். ஜீவாத்மா பரமாத்மா. தனக்கும் பிரகாசிக்காது, தானே பிரகாசிக்காது. மற்றதெல்லாம் இது ஜட பொருள்கள். இதெல்லாம் அது அஜட பொருள்கள்னா என்னன்னா என்ன பண்ணும்? இன்னொருத்தருக்கு பிரகாசிக்கும், தான் பிரகாசிக்காது அப்படின்னா விளக்கு பிறர்க்கு பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. பிறர்க்கு பிரகாசிக்கும், தனக்கு. ஆனால் விளக்கு தானே பிரகாசிக்கும். தானே பிரகாசிக்கும் என்றாலே பிற உதவி இல்லாமல் தானே பிரகாசிக்கணும்னு அர்த்தம். என்ன புரியுங்க? விளக்க தெரிந்து கொள்வதற்கு சுவாமி இன்னொரு விளக்க கொண்டு வாங்க, இது விளக்கா இல்லையா நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா தேவையில்லையே. விளக்கை தெரிஞ்சு கொள்வதற்கு இன்னொருத்தர் உதவி தேவையில்லை. அதான் தெரியும் உனது விழா பிரகாசிக்கன்னு அர்த்தம். அப்ப தனக்கு பிரகாசிக்காது என்பதனால் இது தீபம் என்கிற அறிவு தீபத்துக்கு ஏற்படாது, பிறர்க்குத்தான் ஏற்படும். என்ன பண்ணுங்கோ?
தீபத்துக்கு தான் தாம் தீபம் ஏற்படாது அந்த ஞானம். ஆனா பிறருக்கு அந்த ஞானம் ஏற்பட போனோம். அப்ப நான் என்கிற அறிவு எனக்கு ஏற்பட்டால் அதான் பிரத்யகர்த்தம்னு பேர். பிரத்யகர்த்தம். நான் என்கிற அறிவே இவன் என்று பிறர்க்கு ஏற்பட்டால் அது பராகர்த்தம். நான் என்கிற அறிவே இவன் என்று பிறர்க்கு ஏற்பட்டால், நான் என்கிற அறிவு விளக்குன்னு தனக்கு தெரியாது. ஆனா பிறருக்கு ஏற்படுறதுனோ அதுக்கு என்ன அர்த்தம்? பராகர்த்தம். பிரத்யகர்த்தம்னா பரமாத்மா ஜீவாத்மா, பராகர்த்தம்னா விளக்குன்னு பராகர்த்தம் பிறகு பராகர்த்தம். இதைத்தான் பிரத்யகர்த்தம் பராகர்த்தம் ரெண்டா பிரிப்பார். இதெல்லாம் அடிப்படை சப்தங்கள், அடிப்படை சப்தங்கள். ஏன்னா போக போக நன்னா தெரியணும், நன்னா தெரிய போகுது. ஏன்னா இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? 4 அவதாரங்கள் பார்த்துட்டோம். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் 3 பார்த்துட்டோம். இது பிரமாணங்களை பிரமேயத்தை 7ஆ பிரிச்சோம். 7ஆ வந்துட்டு அதுல திரவியம் அத்ரவியம் வந்துட்டு, அதுல திரவியம் 6, அத்ரவியம் 1. அந்த 6ல 6 அவதாரம், ஒரு அவதாரம் பிரகிருதி. அந்த பிரகிருதியை பார்த்துட்டோம். இதுக்கு அப்புறம் 4 அவதாரம் பார்த்துட்டோம். 4 அவதாரத்துல 5வது அவதாரம் பார்க்கணும். 5வது அவதாரம் இது கால தத்துவம். பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, பகவான், ஜீவாத்மா. இந்த 6 சொன்னோம். இந்த 6ல பிரகிருதி பார்த்துட்டோம். இப்ப கால தத்துவம் பார்க்கணும். இப்ப அந்த கால தத்துவத்துல என்ன மறுபடியும் சொல்றேன். பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, ஈஸ்வரன். நீ நம்ம பார்க்க வேண்டியது. இதுல பிரகிருதியை இப்பதான் பார்த்து முடிச்சாச்சு. ஏன்னா அவரே விட்டுட்டார். சீனிவாசாச்சார சுவாமியே இனி இந்த விஷயத்துல இது நிறைய எடுக்க முடியாது, இது யதீந்த மத தீபிகான்னு பேர் கொடுத்தபடியால இதுல குறைச்சலா எடுத்திருக்கேன். இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும், விஷ்ணு புராணத்தை போய் சேவிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நம்ம காலத்தத்துவத்தை வந்துப்போம். இப்ப காலத்தத்துவம் எப்படி? சுருக்கமான அவதாரம் சுவாமி. சுருக்கமான ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. சுருக்கம்தான் பேரை தவிர காலம்தான் எல்லாத்துக்கும் பிரதானம். இந்த காலம்தான் ஒண்ணுமே இல்லை. இந்த காலத்தை வச்சுதான் நம்மளே காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம். காலம் இல்லைன்னா காலட்சேபமே இல்லை. ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் முடிக்கணும். 1.5 மணி நேரம் ஆயிடுத்தனும். இப்ப இதெல்லாம் காலம் தானே. இந்த கால தத்துவம் தான் பிரதானம். காலம் நடையாடுகிற தேசம் இந்த தேசம். இங்க காலத்துக்கு தான் பிராதானியம். இந்த காலத்துக்கு பிராதானியம் சீவைகுண்டத்துல கிடையாது. நகால தத்ரவை பிரபு. அங்க காலம் பிரபுவாக இருக்காது. இந்த லோகத்துல காலம் பிரபுவாக இருக்கு. அந்த காலத்தை முன்னிட்டு கொண்டுதான் எல்லா காரியமே. பகவானுக்கு துவஜாரோகணம் பண்ணமா, அவன் நல்ல முகூர்த்தமா சொல்லுங்க. இவருக்கு கல்யாணம் ஆகணுமா, நல்ல முகூர்த்தமா சொல்லுங்க. இவருக்கு இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு போனோமா, நல்ல முகூர்த்தமா சொல்லுங்க. ஒரு சுபகாரியம் பண்ணணுமா, நல்ல முகூர்த்தமா சொல்லுங்க. அப்படி சொல்றாரு. எல்லாமே காலம். அந்த காலம் என்ன சொல்றதுன்னு மேற்கொண்டு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார். ஆனால் இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். போக போக நல்லா வந்துடும். ஜடம் அஜடம், அதே போல பிரத்யகர்த்தம் பராகர்த்தம். அதற்கு மேற்கொண்டு என்ன, தனக்கு பிரகாசிப்பது, தானே பிரகாசிப்பது. இதெல்லாம் முதல் காலட்சத்துல பூர்த்திங்க வராது. போக போக ஒவ்வொரு தடவையும் எனக்கு சொல்றேன். ஒவ்வொரு காலட்சத்திலும் எனக்கு சொல்றேன். சொல்ல 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 உங்களுக்கு அது எக்ஸாம்பிளோட சொல்ல சொல்ல நல்லா வந்துடும். வராதவாளை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த வாளுக்கு உனக்கு அட்டமே இல்லை. வரலன்னு உனக்கு கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் வந்துடும். அடுத்த காலத்தில் நிச்சயம் வந்துடும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்பதை பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமான் அட்சிய திருவிழேசனும் ஆச்சாரியன் திருவிழேசனும் பாகவதா திருவிழேசனும். நாளையரும் கார்த்தால 10 மணிக்கு, நாளைக்கு உகாதி பண்டிகை, கார்த்தால 10 மணிக்கு ஆச்சாரியன் ஆச்சரியமான காலட்சேபம் உண்டு. அவசியம் ஒருபடி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.